Very good morning. Yes, so you people are interested in PSAR as an optional subject, right? Today I'll be explaining you about what optional subject. I will be decoding you what the expectation of UPSC with respect to what PSAR as a syllabus. Okay, all these things we will get to know about. Right now, see, before I get into what PSAR as an option, why optional subject is very important. ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஏன் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் வாட் யூபிஎஸ்சி எக்ஸாம், அது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Why optional subject is important? See, number one reason is, in mains you are writing 4 GS paper, 2 optional papers and 1 essay paper, right? மொத்தமாக 7 papers, merit papers you are going to write in your what mains. 4 GS paper, 2 optional paper, அதாவது ஒரு optional which will be divided into what 2 papers, paper 1 and paper 2, and then essay paper, மொத்தம் 7. இப்போ இந்த என்டையர் மெயின்ஸில் மெரிட் பேப்பர்லேயே மோஸ்ட் ஸ்கோரிங் அப்படின்னா அது என்னன்னா ஆப்ஷனல் பேப்பர். 2வது ஸ்கோரிங் அப்படின்னா எஸ்ஏ பேப்பர். 3வது எத்திக்ஸ் பேப்பர். யூ கெட்டிங் இட்? இஃப் யூ ரியலி வாண்டட் டு கிராக் திஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம், you have to give ample amount of time and energy on these 3 things, which is the scoring paper. எது ஆப்ஷனல் இருக்கிற 2 பேப்பர், அதுக்கப்புறம் there will be what essay paper and then ethics paper. ethics paper again எல்லா வருஷமும் ஸ்கோரிங்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. there are years where marks are not what more than 110 with respect to what ethics paper. but ஆனால் consistently you look at those people who have cracked this what exam, they would have scored more in what? They would have scored more in optional paper. So optional subject is your make or break paper. If you can do well in optional paper, if you can maximize your score very well in your optional paper, and if you do average in your GS paper, there is a greater chance you clear this exam. Okay? If you do well in your optional paper, and if you do very well or well in what? Even in your GS paper, then damn sure you are clearing this exam. Clear with this? But Anna, if you do so well in GS paper and you perform the average or below average in your optional, your chances very less. Okay? ஏன்னா chances are very less na, எல்லா பேப்பர் இந்த எழுதுகிற 7 பேப்பருமே you are writing for 250 marks. The marks weightage is what? 250 தான். essay paper 250 தான். GS1 2 3 4 250 தான். ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே என்னது 250 மார்க்ஸ் தான். ஆனால் மேக்ஸிமம் 250 மார்க்ஸில் எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் பேப்பரில் 4 ஜிஎஸ் பேப்பர்லேயுமே யூ கேன் ஸ்கோர், நீங்கள் எவ்வளோ நல்லா எஃபர்ட் போட்டு எவ்வளோ நல்லா படித்தாலும் யூ கேன் ஸ்கோர் ஒன்லி அரௌண்ட் 120 125. அதுதான் அந்த 120 125 130 நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ ஆர் வேற லெவல். யூ ஆர் இன் வாட் நெக்ஸ்ட் லீக் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ஜிஎஸ். ஏன்னா நீங்கள் எவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் போட்டாலும் உன்னால் எவ்வளோ தான் வாங்க முடியுது? 120. எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த காட்டுறா ஐல் ஷோ யூ. மோஸ்ட் ஆஃப் த மார்க் எதில் இருக்கும்? 90 to 110 தான். 90 அவுட் ஆஃப் 250 எவ்வளோ மார்க் தான் இருப்பாங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட மார்க் எங்கே தான் இருக்கும்? 90 to 110. வெரி ஃபியூ பீப்புள் வில் ஸ்கோர் மோர் தென் வாட் 110 இன் திஸ் 4 பேப்பர். இந்த 4 பேப்பரில் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா அது எந்த பேப்பர்? அதான் எத்திக்ஸ் பேப்பர். தட் இஸ் யோர் ஜிஎஸ் பேப்பர் 4. கிளியரா? மீதி எல்லா பேப்பர்லேயும் உங்களால் ஒரு 100 மார்க் வாங்கியிருந்தாலே டீசெண்டான மார்க், அவ்வளோதான் வாங்கவும் முடியுது. ஓகே, ஃப்ரம் மை 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரம் மை 5 attempts ஆல்சோ ஐ எம் சேயிங் யூ கேன் ஸ்கோர் ஒன்லி வாட். அவ்வளோதான். அதுக்கு மேலே சேச்சுரேட் ஆகுது, அதுக்கு மேலே வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உடனே என்ன பண்ணாதீங்க, சார் நான் ஒரு மார்க் பார்த்தேன் 140 வாங்கியிருந்தாங்க பேப்பர் 1ல், don't bring that. You're getting it? ஏன்னா exceptions cannot be what examples. You're getting it? விதி விலக்கு விதி ஆகாது. ஸோ அதனால் இது 1 2 அது மாதிரி என்ன இருப்பாங்க. ஆனால் நான் ஜென்ரலான ட்ரெண்டை பற்றி பேசுகிறேன். கிளியரா? ஆனால் இதுவே நீங்கள் ஆப்ஷனலில் அதே 250 எழுதுறது போது நீங்கள் 150 160 கூட வாங்க முடியுது. அது எந்த ஆப்ஷனலாக இருந்தாலும் என்ன ஆக முடியுது? யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் சம்வேர் க்ளோஸ் டு 160 வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியுது? ஸ்கோர் பண்ண முடியுது. யூ கெட்டிங் இட்?
அப்போ எங்கே 110 எங்கே 160 எங்கே? அப்போ எதில் அதிகமான டைம் அண்ட் எனர்ஜியை போடணும்? த பேப்பர் இன் விச் யூ கேன் ஸ்கோர் அப் டு 160. அங்கே தான் டைம் அண்ட் எனர்ஜி அதிகமாக போடணும். அதே டைம் அண்ட் எனர்ஜியை எவ்வளோதான் உழைச்சாலும் 110 120க்கு மேலே தாண்டாதுன்னா அந்த இடத்துல நிறைய டைமை போட்டு என்ன பண்ண போகிறோம்? இதுதான் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் என்னது? காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். எவ்வளோ டைம் நான் அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன், அது எவ்வளோ மார்க்காக எனக்கு கன்வெர்ட் ஆகுது. த amount of time and energy that I'm putting is input. It's an investment. How much return that I'm getting on what? That investment is the benefit. So cost to benefit ratioல என்ன இருக்கணும்? Cost should be less, benefit should be higher. அப்படி இருந்தால் தான் அது கரெக்ட். கிளியரா? ஸோ அந்த விஷயத்தில் இது ஐ வில் ஷோ யூ few what டாப்பர்ஸோடைய மார்க்கு. ஐ எம் நாட் சேயிங் திஸ் ஃபார் what எனி பர்டிகுலர். இங்கே பாருங்க, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் இது என்னோடது. வெயிட், இங்கே பாருங்க, இதெல்லாம் டாப்பர்ஸோடைய மார்க் நான் காட்டுறேன். ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ த மார்க்ஸ் ஆஃப் what டாப்பர்ஸ். எஸ்ஏ பேப்பர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? 145. லுக் அட் த ஜிஎஸ் பேப்பர் 111, 103, 119, 91. புரிஞ்சா? இவ்வளோதான் டாப்பர்ஸோடைய மார்க் அவுட் ஆஃப் 50. ஆனால் ஜஸ்ட் லுக் அட் தி ஆப்ஷனல். பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் எவ்வளோ? 153 பேப்பர் 1. பேப்பர் 2ல எவ்வளோ? 150. ஸோ அதாவது யூ கேன் ஸ்கோர் அப் டு what 300 அவுட் ஆஃப் what 500ல நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது? 300 ஸ்கோர் பண்ண முடியுது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 4 பேப்பரையும் சேர்த்தாவே உங்களுக்கு எவ்வளோ தான் வருது? 400 தான் வருது. ஆனால் என்னது? 1000க்கு எழுதுறீங்க. யூ கெட்டிங் இட்? கிளியரா நான் சொல்கிறது? ஃபைனல் மார்க் ரெக்கமெண்டட். ஏன் ரெக்கமெண்டட்? ஜிஎஸ் ஆவரேஜாக பண்ணியிருந்தாலும் ஆப்ஷனல் என்ன பண்ணுது? தூக்கி விடுது. எஸ்ஏ தூக்கி விடும். எத்திக்ஸ் ஒரு சில வருஷம் தூக்கி விடும், ஒரு சில வருஷம் தூக்கி விடாது. யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஆப்ஷனல் தான் கீ. கிளியர் வித் திஸ்? இங்கே பாரு, இது வந்து பிஎஸ்ஐஆருக்கு மட்டும் நான் சொல்ல. I'll show to what any other options இருக்கு. இங்கே பாருங்க, essay paper 149. Just look at the marks in GS paper 113, 75, 99, 98. ரொம்ப மோசமான மார்க்கெல்லாம் இல்லை. என்ன மார்க்கு தான்? டீசெண்டான மார்க்கு தான். ஆனாலும் என்ன ஆகலை? நாட் குவாலிஃபைட் இன் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன். எதனால்? லுக் அட் த ஆப்ஷனல் மார்க்ஸ் 88, 130. இதே இவர் ஆப்ஷனலில் 150 வாங்கியிருந்தா இதே ஜிஎஸ் மார்க்கை வச்சு என்ன இருக்கலாம்? he would have qualified. You're getting this point? Sorry, she would have qualified. Getting the difference? So what is making the difference? It is the optional. Clear? I'll show you more. See, this is one of my student today market. Okay, he gave 3 attempts. First attempt, he cleared the prelims, failed in the mains. Second attempt, he gave what? Cleared in the what? Prelims, cleared in the mains, but failed in what? Personality test. In third attempt, he cleared all the 3 stages. Okay, and what is the difference? After clearing this exam, it was his message. So I want to tell you my marks in PSIR. PSIR is this optional, which I trained them. In my first attempt, it is 246. PSIR la 2 papers சேர்ந்து எவ்வளோ தான் வாங்கியிருந்தாப்ல? 246. He cleared only prelims, but he didn't clear his mains. In second attempt, he got what? 269. Marginal improvement. He got marginal improvement. He cleared what? Mains. He cleared the mains, but he didn't clear what? The final mark. He just cleared what? Mains. Now, in this attempt in which he cleared, now in this year, I got what? 303, which is what? 151 in first paper, 152 in second paper, and his mains mark is 818, and his interview mark is what? Just 143. Interview mark என்னது? 143 தான். நல்ல மார்க் கிடையாது. ஆனாலும் he cleared this exam. எப்படி? Because ஆப்ஷனல் என்ன? இது 300க்கு மேலே வாங்கினார். நீங்கள் 270க்கு மேலே வாங்கினாலே அது என்னது? ஆப்ஷனலில் நல்ல மார்க். 270 கம்மியாக வாங்கினா அது நல்ல மார்க் கிடையாது. ஆனால் கம்பேர்ட் டு அதர் ஜிஎஸ் பேப்பர் உங்களுக்கு எதில் தான் மார்க் அதிகமாக வந்திருக்கும்? ஆப்ஷனலில் தான். ஆனாலும் அது நல்ல மார்க் கிடையாது. ஏன்னா ஆப்ஷனல் இஸ் அ ஸ்கோரிங் பேப்பர். அப்போ நீங்கள் அதில் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும். You're getting this point or not? Okay, so what made the difference? It is the
optional paper which made what? All the difference. Clear? இது காட்டினா இங்க பாரு. I think I have showed you this pay. இங்க பாரு. essay paper 158. Look at the GS paper 114, 96, 98, 107. எதுவுமே என்ன கிடையாது, 110, 120 எல்லாம் தாண்டவே இல்லை. ஆனால் look at optional paper, optional PSAR 158, 149. And what is the personality test mark? 168, 1 mark lesser than what I got actually. But ஆனாலும் என்னது, recommended. ஏன் recommended? Taste. You're getting it? Now, n number of papers I can show you. இங்கே பாருங்க, இது பிஎஸ்ஐஆருக்கு மட்டும் இல்லை, எந்த ஆப்ஷனலாக இருந்தாலும் இதுதான் ட்ரெண்டு. இங்கே பாருங்க, எஸ்ஏ பேப்பர் 141, எல்லாரும் எஸ்ஏல ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா? எவ்ரி ஒன் ஸ்கோர் கன்சிஸ்டன்ட்லி ஆன் எஸ்ஏ மோர் தென் 120 and something. இங்கே பாருங்க, ஜிஎஸ் பேப்பர் எல்லாமே 85, 102, 105, 106. பட் லுக் அட் வாட் மேட் த டிஃபரன்ஸ். சோஷியாலஜி எவ்வளோ? 142, 136. அண்ட் அகெயின் வாட், பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் 160, 9 marks lesser than what I got, but still recommended. What made the difference? புரியுதா? இங்க பாருங்க, இவரு 158 in what? essay. எவ்வளோ ஸ்கோரிங் பாருங்க, essay பேப்பர். GS பேப்பர் 4 பாருங்க, 114, 96, 98, 107. But look at optional, 158, 149. Getting it? பாரு. Again, Tushar Gupta 126 essay paper 108, 122, 145, 87. புரியுதா? இவர் GS பேப்பர் 3ல நல்லா வாங்கியிருக்கார். பட் ஆனால் லுக் அட் ஆப்ஷனல் 159 and 135. அகைன் மோஸ்ட் ஸ்கோரிங் இதுதான், ஆப்ஷனல் தான். பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் 165 தான், ஆனாலும் ரெக்கமெண்டட். ஓகே, ஸோ இட் இஸ் த ஆப்ஷனல் விச் வில் மேக் ஆர் பிரேக். இது எல்லாம் இங்கே பாருங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனுக்கு 145, 145. And look at the GS score 100, 113, 109, 121. Very rarely you cross 120 in what? GS. But it is easy to cross what? 130 or 140 in your optional. சரியா? Personality test again 165 தான். Now wait, எல்லாம் ஓகே. இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் டாப்பர். யாரு? டாப் மோஸ்ட், ரேங்க் நம்பர் 1 அந்த கேட்டகிரி. ஓகே, என்னன்னு பாருங்க, எஸ்ஏ பேப்பர் 142. ஏதோ ஒரு ஜிஎஸ் பேப்பரில் 120 மார்க்கை ப்ரீச் பண்ணிடுறது. ஏதோ ஒரு பேப்பரில் 120. இங்கே பாருங்க, இவங்க ஃபஸ்ட் பேப்பரில் 131 வாங்கிட்டாங்க. மீதி எல்லாமே ஆவரேஜ் தான். எல்லா பேப்பர்லையும் 130 ஜிஎஸ்ல வாங்கவே முடியாது, யாருனாலையும் வாங்க முடியாது. புரிஞ்சா? ஏதோ ஒன்றில் வாங்குறாங்க. ஆனால் லுக் அட் ஆப்ஷனல், கன்னடா லிட்ரேச்சர் 164, 167. You're getting it? Close to 330. 330. And personality test la 193. Rank number 1. You're getting it? இது வேற லெவல். ஆனாலும் இந்த டாப்பர், எக்ஸ்ட்ரீம் டாப்பர்ஸ் who got first rank, அவங்களது எடுத்து பார்த்தாலும் ஜிஎஸ் எவ்வளோ தான் இருக்கும்? ஒரு ஆவரேஜ் தான் இருக்கும். ஆனால் இட் இஸ் த ஆப்ஷனல் அண்ட் எஸ்ஏ பேப்பர் which makes the difference. சரியா? இங்கே பாருங்க, இது அகெயின் 128, 94, 96, 92, 108. But geography optional 145, 143. Personality test 190. Code. You're getting it? இது எல்லாத்தோடது. இப்போ நான் என்னோட பஞ்சாயத்தை காட்டிடுறேன். இது என்னோட மார்க்கு. சரியா? நான் ஏர் நாட் ரெக்கமெண்டடுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, வை ஐ வாஸ் நாட் ரெக்கமெண்டட். இங்கே பாருங்க, அகெயின் எஸ்ஏ பேப்பர் எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 138. பிரீச்டு த மார்க். பட் ஆனால் லுக் அட் த ஜிஎஸ் 90, 82, 96. எஸ்ஏ எத்திக்ஸ் பேப்பரில் 106. ஆவரேஜ் மார்க்கு தான். ஆப்ஷனல் பேப்பர்லையும் நான் ஆவரேஜ் வாங்கிட்டேன். புரிஞ்சா? ஜிஎஸ் பேப்பரில் ஆவரேஜ் தான். ஐ தாட், இங்கே பாருங்கள், 2016 மெயின்ஸு 82ங்கிறது நான் கம்மி மார்க்குன்னு நினச்சேன். என்னை புல் டவுன் பண்ணது எதுன்னு நினச்சேன்? எனக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 குவாலிட்டி கவர்னன்ஸ் தான் என்னை என்ன பண்ணிடுச்சு? புல் டவுன் பண்ணிடுச்சுன்னு. ஆனால் அந்த வருஷம் நேஷ்னல் ஆவரேஜ் 75 தான். ஆனால் நான் நேஷ்னல் ஆவரேஜோட 7 மார்க் என்ன பண்ணியிருக்கேன்? ஜாஸ்தியாக தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக நான் கோட்டை விட்டது எங்கே? ஆப்ஷனலில் 133 அண்ட் வாட் 126. நான் இந்த ரெண்டுலேயும் என்ன பண்ணியிருக்கணும்? 20 மார்க் சேர்ந்து வாங்கியிருக்கேன். 20 மார்க் சேர்ந்து வாங்கியிருந்தேன்னா
இங்கே பாருங்க, என்னோட பர்சனாலிட்டி டெஸ்ட் எவ்வளோ? 160. ஹையர் தென் வாட் மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் மார்க்ஸ் தட் ஐ ஷோட் யூ. பட் ஆனால் நான் எங்கே கோட்டை விட்டேன்? இந்த இடத்துல 133, 126. யூ கெட்டிங் இட்? கட் ஆஃப் அந்த வருஷம் 951. என்னோட ஃபைனல் மார்க் 939, 12 மார்க்ஸ். அண்ட் தட் 12 மார்க்ஸ் இஸ் ஹாண்டிங் மீ ஃபார் மை லைஃப். அந்த 12 மார்க் தான். ரைட். இதுக்கு அடுத்த அட்டம்ப்டில் நான் என்ன பண்ணேன்? ஐ கான்ஷியஸ்லி ஒர்க் ஆன் வாட்? ஆப்ஷனல். ஐ ஸ்கோர்டு அண்ட் ஐ கிராக். கிளியர் வித் திஸ்? இதான் டிஃபரன்ஸ். ஆப்ஷனல் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன ஆகுறீங்க? ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணுவீங்க. ஏன்னா எஸ்ஏ ஒரு தடவை நல்லா எழுதி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? அது ஒரு ஸ்கில். அது டெவலப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். சம்வேர் 130லேருந்து 145 வரைக்கும் ஹாபர் ஆகும். ரொம்ப நல்லா பண்ணிங்கன்னா ஒரு சில வருஷம் எக்ஸப்ஷனாக 160 எல்லாம் போகலாம். எத்திக்ஸ் பேப்பர் சொல்ல முடியாது. ஒரு சில வருஷம் நல்ல மார்க் வரும், ஒரு சில மார்க்கு வராது. ஆனால் ஆப்ஷனல் கேரண்டி தான். நல்லா படித்தா என்ன வரும்? மார்க் வரும். ஸோ நீங்கள் ஆப்ஷனலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெறும் ப்ரிலிம்ஸ்னு மட்டும் படிச்சுட்டு ஜிஎஸ்ஸை மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கனவு கண்டுட்டு உட்காந்துக்கலாம். இந்த எக்ஸாமை கிராக்கே பண்ண முடியாது. இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னது? ஆப்ஷனல், எஸ்ஏ, எத்திக்ஸ், அப்புறம் தான் ஜிஎஸ். இதான் மெயின்ஸை கிராக் பண்ணணும்னா இதுதான் விஷயம். யூ கெட்டிங் இட்? நீங்கள் யார் வேணாலும் எடுத்து பாருங்க. நாட் குவாலிஃபைடு. ஏன் நாட் குவாலிஃபைடு? ஒய் நாட் குவாலிஃபைடு? ஆப்ஷனல் லெவலோ 128, 118. ஸோ வாட்? நாட் குவாலிஃபைடு இன் சிவில் சர்வீஸ். யாரெல்லாம் ஆப்ஷனில் கம்மியாக வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கிளியரா? ஸோ யூ அண்டர்ஸ்டுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்? ஆப்ஷனல் பேப்பர். இதுக்கு மேலே நான் ஆப்ஷனல் பேப்பர்னுடைய முக்கியத்துவத்தை சொல்ல முடியாது. மார்க்லேயே காட்டியாச்சு. இதான் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் இன்னொரு 5 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஏன் சார் ஆப்ஷனல் ஸ்கோரிங்காக இருக்குது, ஜிஎஸ் ஸ்கோரிங்காக இல்லைன்னா? ஜிஎஸ்க்கு இதுதான் சிலபஸ், இதுதான் அப்படின்னு டிஃபைனே பண்ண முடியாது. நமக்கு சிலபஸ் இருக்குது. பட் ஆனாலும் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தட் வாட் யூபிஎஸ்சி கேன் ஆஸ்க். பட் ஆனால் உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸ் கிளியராக இருக்கும். அந்த சிலபஸை நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு லைன் பை லைன் மாஸ்டர் பண்ணி தட்டி நோட்ஸ் எடுத்து வச்சாச்சுன்னா அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டிங்கன்னா யூ வில் ஸ்கோர். இல்லையா வதஸ்? இதுதான் ஆப்ஷனலோடைய இது. சரி சார், நான் எப்படி ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறது? ஹவு ஷுட் ஐ சூஸ் வாட்? ஆப்ஷனல் சப்ஜெக்ட். எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எனக்கு கரெக்டாக இருக்கும், எப்படி நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னா, தேர் ஆர் சர்டன் பேராமீட்டர்ஸ் ஆர் யாட்ஸ்டிக்ஸ் விச் யூ ஹவ் டு ஹேவ். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் உங்களால் மீட் பண்ண முடிஞ்சுன்னா தென் யூ கேன் சூஸ் அன் ஆப்ஷனல். ஒரு சில அடிப்படை விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். நம்பர் 1 என்னன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஆப்ஷனல் சப்ஜெக்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு என்ன இருக்கணும்? நம்பர் 1 இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு சப்ஜெக்ட். போன வருஷம் டாப்பர் இந்த ஆப்ஷனல் எடுத்தாரு, அதனால் நானும் எடுக்கிறேன்லாம் எடுத்தா வேலைக்கா. யூ கெட்டிங் மை பாயிண்ட்? அவர் டாப்பர் ஏன்னாருன்னா அவர் எடுத்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் அவருக்கு என்ன இருந்துச்சு? இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஒரு டாப்பர் ஜியாகிரஃபி எடுத்தாரு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தாரு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறேன், நானும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறேன், நானும் ஜியாகிரஃபி எடுக்கிறேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஒருத்தரை பொறுத்து என்ன ஆகும்? மாறும். அப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், பிஎஸ்ஐஆருங்கிறது என்னது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் வாட்? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்க? இதை கன்சிடர் பண்ணு. யூ ஆர் கெட்டிங் திஸ் பாயிண்ட்? ஸோ நம்பர் 1 இஸ் யோர் இன்ட்ரெஸ்ட். ஏன் இன்ட்ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட்? யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் ப்ரிப்பேரிங் ஃபார் வாட்? யுவர் ஆப்ஷனல். ஏன்னா ஆப்ஷனல் தான் ஸ்கோரிங்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதிகமான டைமு? உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கூட. அந்த சப்ஜெக்ட் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களால் அந்த 4 மணி நேரம் என்னவா இருக்காது? ப்ளசன்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது. பிடிக்காத பொண்ணு கூட 4 மணி நேரம் இருக்க முடியுமா? யூ கெட்டிங் இட்? ஸோ உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கூட தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 மணி நேரம், 8 மணி நேரம் கூட பேசுவீங்க. ஸோ அது மாதிரி தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இஸ் லைக் யுவர் வாட்? கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட். யூ ஹவ் டு சூஸ் தட் ஒன்லி வென் யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் தட் கேர்ள் ஆர் பாய். யூ ஆர் கெட்டிங் இட்? இஃப் யூ டோன்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் தென் வாட்? ஜஸ்ட் கெட்டிங் கமிட்டட் and what? Going for a date and sitting ideally won't work. Same thing applies for what? This all. புரிஞ்சா இல்லையா? ஸோ ஆப்ஷனலில் நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப
முக்கியமான ஒரு விஷயம். டோன்ட் கோ பை வாட் டாப்பர்ஸோடைய இது, டோன்ட் கோ பை வாட் ஐ சே. உங்களுக்கு உள்ளார அந்த சப்ஜெக்டில் என்ன இருக்கணும்? ஒரு ஆர்வம் இருக்கணும். நம்பர் 1. சரியா? 2வது, ஆர்வம் மட்டும் இருந்தால் பத்துமா? பத்தாது. அதுக்கான என்ன வேணும்? படிக்கிறதுக்கு மெட்டீரியல் அவைலபிலிட்டியை பார்க்கணும். நிறையா பேர்த்துக்கு நிறைய ஆப்ஷனல் மேலே ஆர்வம் இருக்கும். சரியா? நான் வந்து ஃபிலாசபி படிக்கிறேன், நான் வந்து என்னது மராத்தி லிட்ரேச்சர் படிக்கிறேன். ஓகே ஓகே படிப்பா. ஆனால் மெட்டீரியல் சிலபஸில் லைன்ஸ் இருக்குது, அதை கவர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் அவைலபிலிட்டி, ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டியை பார்த்துப்போம். இதுக்கப்புறம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட். இன்கேஸ் யூ நீட் கோச்சிங் ஃபார் அன் ஆப்ஷன், என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா, ஜிஎஸ்ஸை கூட தனியாக படிக்கலாம், ஆப்ஷனலை ஒரு மென்டார் கண்டிப்பாக தேவை. யூ கெட்டிங் இட்? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது பண்ணதில் இட் இஸ் ஆப்ஷனல் விச் மேட் வாட் கிரேட் ப்ரோக்ரஸ் இன் மை ப்ரிப்பரேஷன். என்னுடைய 4 மெயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மார்க் கிராஜுவலாக தான் இம்ப்ரூவ் ஆச்சு. 90லேருந்து 100 வரைக்கும் தான் என்ன ஆச்சு, புஷ் ஆச்சு. ஆனால் என்னுடைய ஆப்ஷனல் மார்க் என்ன ஆகுது, 100லேருந்து 150 வரைக்கும் என்ன இருக்குது, புஷ் ஆட். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா ரைட் மென்டர் கரெக்டாக என்னுடைய ஃப்ளாஸ் ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம். அது வந்து என்னதுன்னா நம்பர் 1 கிளாஸ். ஓகே, ஏன் நான் கோச்சிங் கிளாஸை வந்து ஆப்ஷனலுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஸ்கோரிங். அதில் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் என்ன பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம். யோகிட்டிங்க, காசு எதில் மிச்சப்படுத்தணுமோ அதில் தான் பண்ணணும். இது வந்து தான் மோஸ்ட் ஸ்கோரிங். அப்போ இந்த மோஸ்ட் ஸ்கோரிங்கில் வந்து நான் என்ன பண்ணுறது, நம்ம வந்து நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, இட்ஸ் அன்னெசரிலி வாட் புட்டிங் பர்டன் ஆன் யர்ஸ். டைம் நிறைய எடுத்துக்கும் நீங்களாக படிக்கும்போது ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஓகே, ஏன்னா சிலபஸ் பெருசு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு எந்த ஆப்ஷனலாக இருந்தாலும் சரி, ஐம் நாட் டாக்கிங் பட் பிஎஸ்ஏஆ, நீங்கள் ஜியாகிரஃபி எடுங்க, சோஷியாலஜி எடுங்க, ஹிஸ்ட்ரி எடுங்க, எது வேணாலும் எடுங்க. ஆனால் மை அட்வைசஸ் கோ ஃபார் வாட் அ கிளாஸ். ஏன்னா அது கன்சைஸாக டக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த சிலபஸை கவர் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். யூ ஆர் கெட்டிங் திஸ் பாயிண்ட்? ஸோ ஐ வுட் சே ஜஸ்ட் செக் வெதர் யூ ஹேவ், நீங்கள் எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான டீச்சர்ஸ் கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துப்போம். யூ ஆர் கெட்டிங் திஸ் பாயிண்ட்? ஏன்னா இப்போ தேர் ஆர் சர்டன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் விச் ஆர் நாட் பாப்புலர் இன் சவுத் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலாசபி சவுத் இந்தியாவில் பாப்புலரே கிடையாது. ஃபிலாசபி டீச் பண்ணுறதுக்கான டீச்சர்ஸ் சவுத் இந்தியாவில் இல்லை. நீங்கள் டெல்லி போகணும். இன்ஃபேக்ட் பிஎஸ்ஐஆருமே அதுதான் கதை. ஏன் நான் டெல்லி போகணுன்னா, என்னோடய ஆப்ஷனல் பிஎஸ்ஐஆர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கே என்ன கிடையாது, தேர் ஆர் நோ ரைட் ஃபேக்கல்டிஸ் ஆர் நாட் தேர். யூ கெட்டிங் இட்? அப்போ தான் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஐ ஹாவ் டு ஷிஃப்ட் டு வாட் டெல்லி ஃபார் மை ப்ரிப்பரேஷன். யூ கெட்டிங் இட்? அது மாதிரி ஒரு சில ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சைக்காலஜி, தேர் இஸ் நோ குட் இன்ஸ்டிடியூட்ஸ் டு டீச் வாட் சைக்காலஜி, ஃபிலாசபி. ஓகே, சோஷியாலஜி கூட இப்போ வந்துடுச்சு. சவுத் இந்தியாவில் பாப்புலரான ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா ஜியாகிரஃபி. ஓகே, அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 2 தான் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. யூ கெட்டிங் திஸ் பாயிண்ட்? ஸோ இதுதான் அதிகமான இன்ஸ்டிடியூட் ஆஃபர் பண்ணக்கூடியது. என்னது, ஏதோ ஜியாகிரஃபியாக இருக்கும், இல்லைனா ஹிஸ்ட்ரியாக இருக்கும், இல்லைனா இன்னும் இருக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கும். இந்த 3 தவிர பெரிய அளவுக்கு சவுத் இந்தியாவில் பாப்புலரான ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, ஸோ பிஎஸ்ஐஆர் எல்லாமே கொஞ்சம் என்னது, நார்த் ஓரியன்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். நார்த்தில் தான் அதை அதிகமாக என்ன பண்ணுவாங்க, விரும்பி எடுப்பாங்க. யூ கெட்டிங் இட்? இது வந்து என்னது, யூ ஹவ் டு லுக் ஃபார் கோச்சிங். அப்புறம் 2வது, நீங்கள் எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்தாலும் ட்ரை டு ஹேவ் சம் மென்டார் ஆர் சம் சீனியர். ஆல்ரெடி 2 மெயின்ஸ் 3 மெயின்ஸ் அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் எழுதின ஒரு சீனியர் இல்லைனா ஒரு மென்டார், அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுடைய இதைய ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை இவாலுவேட் பண்ணி அசஸ் பண்ணி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆளாக இருக்கும். யூ கெட்டிங் இட்? someone who has to what do course correction. கிளியர்? நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போகிறீங்களா, ஆனால் உங்களை கரெக்டான பாதையில் போக வைக்கிறதுக்கு முதல்ல அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சா? இந்த சினிமா கம்பெனியில் பழைய உப்மா கம்பெனிகள் இருக்குன்னு தெரியுமா, அதில் போயிட்டு நானும் பெரிய டேரக்டர் ஆயிடுவேன், என்னையும் ஹீரோ ஆக்கிடுவாங்கன்னு போய் முட்டாள்தனமாக மாட்டுற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, உங்களை மென்டார் பண்ணுறவருக்கே சரக்கு இல்லை விஷயம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட நீங்கள் போய் மாட்டிட்டு அவர் உங்களை வச்சு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. யூ கெட்டிங் இட்? ஸோ அது கோச்சிங் அண்ட் மென்டார்ஷிப் இது 2யும் பார்த்து. அண்ட் கடைசியாக நீங்கள் மார்க் வாங்கணுன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியா. நீங்கள் டெஸ்ட் எழுதி கொடுத்தா உங்கள் பேப்பரை இவாலுவேட் பண்ணி 1-on-1 உட்காந்து உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணி கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் இப்படி தான் எழுதணும், இப்படி தான் சரிப்படுத்தணும்னு சொல்கிற இடத்துல ஒத்துருவேன். யூ கெட்டிங் இட்?
Number 1, interest. Number 2, resource material. Number 3, classes, coaching classes if needed. I'm not saying compulsory, but my advice is take it. Then what? 4th, it is your mentor. And 5th is your test series. Test series என்னது? Test series with what? Proper evaluation. இந்த 5க்கும் உங்களுக்கு கரெக்டான ஆள் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணலாம். அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மெட்டீரியல்ஸ் ஈஸியாக கிடைக்குது, எனக்கு கிளாஸும் கிடைக்கும், மென்டாரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னது? டெஸ்ட் சீரிஸ். ஆன்சர் எழுதி கொடுத்தா கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 5ம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை என்ன பண்ணலாம்? கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று, ஒன்ஸ் யூ டேக் யுவர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், தென் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக். சரியா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணி மொதல் வருஷம் உங்களுக்கு 110, 120 கூட வரலாம் 2 பேப்பர்லேயும். உடனே ஐயோ தப்பான ஆப்ஷனல் சூஸ் பண்ணிட்டோம் போலேன்னா அடுத்த வருஷம் இன்னொரு ஆப்ஷனலுக்கு போகிறது, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு ஆப்ஷனலுக்கு போகிறது. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. யூ கெட்டிங் மை பாயிண்ட்? இங்கிருந்து பார்க்கும்போது இன்னொரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பெட்டராக தான் தெரியும். புரியுதா? உங்கள் ஃப்ரெண்ட் ஜாகிரஃபி எடுத்திருப்பாப்புல, அவர் 140 வாங்கியிருப்பாப்புல, நீங்கள் பிஎஸ்ஐஆர் எடுத்து 120 வாங்கியிருப்பீங்க. உடனே ஜாகிரஃபி நல்ல ஆப்ஷனல் போலேன்னு அதுக்கு மாறுறது. இது பண்ணக்கூடாது. The girl next door will always look beautiful than your wife. But it doesn't mean you can what? Keep changing your what? Things. Clear with this? ஸோ அதனால் எதுக்கு இருந்து பார்க்கும்போது மீதி எல்லா ஆப்ஷனலும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இது. நீங்கள் எந்த ஆப்ஷனல் வேணாலும் எடுங்க. ஒன்ஸ் எடுத்தாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஸ்டிக் டு இட். நோ லுக்கிங் பேக். புரியுதா? ஆப்ஷனலை கரெக்டாக சூஸ் பண்ணுறதுங்கிறது யூபிஎஸ்சியில் பாதி கிணறு தாண்டதுக்கு சமம். புரியுதா? அதனால் பாதி கிணறு தாண்டிட்டு திரும்பி பின்னாடி வந்துட்டு நான் முதல்ல இருந்து தாண்டேன்னு கிளம்பக்கூடாது. சரியா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கரெக்டாக தீர்க்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா ஸ்டிக் டு தட். கிளியர் வித் திஸ்? இதுதான் ஆப்ஷனலில் முக்கியமான விஷயம். சரியா? இது ஆப்ஷனல். சரி, ஏன் பொலிட்டிக்கல் சயின்ஸை நீங்கள் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும்? யூ கெட்டிங் இட்? ஏன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்? நான் லிட்டரலாக இப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸை விற்க போகிறேன். சரியா? யூ கெட்டிங் திஸ் பாயிண்ட்? ஐ எம் கோயிங் டு மார்க்கெட் ஃபார் வாட்? பிஎஸ்ஐஆர். ஏன்னா என்னுடைய ஆப்ஷனல் என்னது? பிஎஸ்ஐஆர். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது படித்ததுனால எனக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்? நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பிஎஸ்ஐஆர் ஏன் நல்ல ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். பட் ஆனால் ஐம் நாட் ஆஸ்கிங், நான் சொல்ல போகிறேன், ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு வாட் கெட் கன்வின்ஸ் நீங்கள் பிஎஸ்ஐஆர் தான் எடுக்கணும்னு நான் சொல்லலை. ஏன்னா உங்களோட விருப்பம் வேறையாக இருந்தால் பிஎஸ்ஐஆருக்கு நீங்களே கிளாஸில் உட்காந்தாலும் நான் துரத்தி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு செட் ஆகாது, இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள் உட்காந்தா. அதை நான் முதல்ல சொல்லுறேன். யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ அதனால் பட் அதனுடைய ஒரு ஆஸ்பெக்ட், ஏன் பிஎஸ்ஐஆர் ஒரு நல்ல ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸு, என்னுடைய ரீசன்ஸை நான் தரேன். உங்களுக்கு அது கன்வின்சிங்காக இருந்தால் திங்க் அபவுட் இட். அதர்வைஸ் இட் இட்ஸ் நாட் கன்வின்சிங், லீவ் இட், நோ ப்ராப்ளம். கிளியர் வித் இட்? நம்பர் 1 என்னன்னா, இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நம்பர் 1, இது மோஸ்ட் பாப்புலர் சப்ஜெக்ட். பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல்ங்கிறது என்னது? யூபிஎஸ்சியில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் எடுக்கிறது, நிறைய பேர் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க? கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பிஎஸ்ஐஆர் எடுத்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கிறக்காக நீங்களும் பிஎஸ்ஐஆர் எடுத்தால் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு எதுவும் இல்லை. நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணால் நீங்களும் கிளியர் பண்ணுவீங்க. யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஜஸ்ட் பிகாஸ் பீப்புள் ஹேவ் டன் இட், இட் டசன்ட் மீன் யூ கேன் ஆல்சோ டூ இட், ரைட்? Just because Usain Bolt have completed 100 meter in what? Certain seconds. It doesn't mean you can also what? Do it. You can also do it provided you train like what? Usain Bolt. You're getting this point? அதனால தான் இதுக்கு முன்னாடி ப்ரிசிடென்ஸ் இருக்குது. பிஎஸ்ஐஆர் பாப்புலர் ஆப்ஷன், நிறையா பேர் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் கரெக்டாக படித்தா கிளியர் பண்ண முடியும். இது ஒன்று. ஆனால் நான் இந்த பாப்புலாரிட்டி, இந்த ஊர் சொல்கிறதெல்லாம் நான் 2வது தான் வைப்பேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது தான். ஸோ முதல்ல இன்ட்ரெஸ்ட். பிஎஸ்ஐஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஓகே, ஐ நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் மேட்டர். எனக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் இருக்கலாம். ஈவன் தோ ஐ எம் சேயிங், ஐ நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் வாட்? சம்திங் வெரி சப்ஜெக்டிவ். இட் இஸ் வெரி பர்சனல். இட் சேஞ்சஸ் ஃப்ரம் வாட்? person to person. But yet I am saying PSIR is interesting because most of the people who opt for PSIR find its interest. I'm going by the majority trend. 100 பேர் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷன் எடுக்கிறாங்கன்னா 95 பேர் என்னன்னு தான் நினைக்கிறான்? எஸ், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தான் நினைக்கிறான். அது காரணம் என்னன்னா, பிஎஸ்ஐஆர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைனமிக் சப்ஜெக்ட். எது ஸ்டாட்டிக்காக இருக்கோ அதுதான் நமக்கு என்ன ஆயிரும்? போரடி. எது டைனமிக்காக இருக்கோ அது நம்மளை என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் பண்ணும். தினம் தினம் மாறக்கூடியது.
தினம் தினம் ஒரு புதுசாக ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கு. அதை ட்ராக் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படித்ததவே திரும்ப 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 ஒரே விஷயத்த பண்ணும்போது அது என்னவா இருக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி இட் வுட் பி வாட் போரிங் ஃபார் யூ. பட் ஆனால் பிஎஸ்ஐஆர் வெரி வெரி டைனமிக். ஓகே, எப்படி சார் வெரி வெரி டைனமிக்? பொலிட்டிக்கல் தியரி, பொலிட்டிக்கல் ஃபிலாசபி நீங்கள் பார்க்கறது தினம் தினம் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது அந்த தியரிஸை கான்செப்ட்ஸை என்ன பண்ண முடியும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். டெய்லி பேசிஸில் யூ வில் பி ஏபிள் டு வாட் அப்ளை. அண்ட் பிஎஸ்ஐஆர் அப்படிங்கும்போது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வந்துருக்கு. இன்டர்நேஷ்னல் ரிலேஷனுங்கிறது டெய்லி என்ன ஆகக்கூடியது, இவால்வ் ஆகக்கூடியது. யோகடிங் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பிஎஸ்ஐஆருக்கெல்லாம் அதில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பார்ட்டுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கே கிடையாது. ஏன் ஸ்டாண்டர்ட் புக்கே கிடையாது? நான் இன்னைக்கு ஒரு புக் சஜஸ்ட் பண்ணேன்னா அந்த புக்கில் என்ன வரைக்கும் தான் இருக்கும், மேபி இன்னைக்கு வரைக்கும் இருக்குமா, ஆனால் ஐயாருங்கிறது இன்னையோட நிற்க போகிறதில்ல. இன்னொரு 6 மாதத்தில் எல்லாமே என்ன ஆகும், மாறலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷனுங்கிறது ரொம்ப எவால்விங், ரொம்ப டைனமிக். ஸோ சின்ஸ் இட்ஸ் வெரி evolving and since it's very dynamic, you have to track newspaper. So anyone who have good understanding of political science, theories and concepts will be able to read newspaper very better. எப்போ உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பெட்டராக புரியுதோ அப்போ தான் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் இது என்னடா இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, போர் அடிக்குதுன்றீங்க. என்னைக்கு அது புரிய ஆரம்பிக்குதோ அன்றைக்கி தான் நீங்கள் அதை அப்ரிஷியேட்டே பண்ண ஆரம்பிப்பீங்க. யூ கெட்டிங் இட்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எக்கானமி கிளாஸ் போயிட்டுருக்கு. எக்கானமி கிளாஸ் பாதியில் தான் இருப்போம். ஆனால் பாதியில் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தால் எக்கானமி ரிலேட்டட் நியூஸ் என்ன ஆகுது, புரியுது, கனெக்ட் ஆகுது. இதே ஃபஸ்ட் கிளாஸ் அப்போனா எக்கானமி பேப்பர் எடுத்து எக்கானமி காலம் எடுத்து உங்களை படிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இருக்கும், போர் தான் அடிக்கும். ஏன்னா அங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னே புரியாது. ஸோ இப்போ அதோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும் போது அது ரிலேட்டட் நியூஸ் நமக்கு என்னவா இருக்குது, புரியுது. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஆப்ஷனலாக எடுக்கும்போது உங்களுடைய ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் என்ன ஆயிரும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அரசியலை பற்றி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷனை பற்றி எல்லாமே என்ன ஆயிரும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகும், பேப்பர் புரியும். பேப்பர் புரிஞ்சா யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் இட் அண்ட் இட் வில் பி வெரி டைனமிக். Is that very clear? You're getting it? So number 1 is, it is very interesting subject. It helps you in what? Reading newspaper. Newspaper reading easy ஆச்சுனாவே உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் என்னவா மாறிடும், ஈஸியாக மாறிடும். இது நம்பர் 1, இன்ட்ரெஸ்ட். கிளியரா? செகண்ட் என்னன்னா, the syllabus of UPSC PSIR பார்த்தீங்கன்னா it has a huge overlap with எது கூட, GS. இன்ஃபேக்ட் யாரெல்லாம் பிஎஸ்ஐஆரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜிஎஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க எல்லாம் எதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஜிஎஸ்ல. ஏன் ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா, பிஎஸ்ஐஆருடைய சிலபஸும் ஜிஎஸ்டைய சிலபஸும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 70% ஆஃப் யுவர் ஜிஎஸ் சிலபஸ் வில் பி கவர்ட் இன் வாட், பிஎஸ்ஐஆர். உங்களுக்கு டபுள் பேர்டன் இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ யூ டேக் philosophy as your optional subject. சரியா? ஜிஎஸ்ல எங்கேயுமே என்ன வராது, ஃபிலாசபி வராது. அப்போ நீங்கள் ஃபிலாசபி ஆப்ஷனல் சப்ஜெக்டை தனியாக படித்தாகணும். அதுக்கான சிலபஸ் 4 ஜிஎஸ் பேப்பரையும் தனியாக என்ன பண்ணியே ஆகணும், படித்தே ஆகும். உங்களுக்கு வேற வழியே இல்லை. யூ கெட்டிங் இட்? யூ கெட்டிங் திஸ்? புரிஞ்சா? ஸோ நம்பர் 1 தனியாக ஆப்ஷனில் படிக்கணும். இன்னொரு சைடு தனியாக எதை நீங்கள் படித்தாகணும், ஜிஎஸ்ஸை படித்தான். ரைட்? இதே மாதிரி சோஷியாலஜி ஆப்ஷனல் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், சோஷியாலஜி வில் ஹெல்ப் யூ ஒன்லி இன் ஜிஎஸ் பேப்பர் 1 கால் சொசைட்டி அண்ட் ஜிஎஸ் பேப்பர் 2 கால் சோஷியல் ஜஸ்டிஸ். ஃபியூ பார்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் ஆப்ஷனலில் படிக்கிறது ஜிஎஸ்ல ரெலவெண்ட்டாக இருக்கும். யூ ஆர் கெட்டிங் திஸ் பாயிண்ட்? புரிஞ்சா? ஸோ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ரெலவெண்ட்டாக இருக்கும். வேற எல்லாம் சோஷியாலஜி தனியாக படிக்கணும், ஜிஎஸ்க்கு தனியாக படித்தா. புரியுதா? ஆனால் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து பாருங்க. நான் சிலபஸை டீகோட் பண்ணுவேன். க்ளோஸ் டு 70% ஆஃப் யுவர் சிலபஸ் இஸ் வாட், ஜிஎஸ் சிலபஸ் வில் பி கவர்ட் இன் வாட், பிஎஸ்ஐஆர் இட்ஸ். எப்படின்னு நான் சொல்றேன். நிறையா பேர் பிஎஸ்ஐஆர் மேலே வைக்கிற ஒரே ஒரு மித்து, ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பிஎஸ்ஐஆர் சிலபஸ் என்னது, ரொம்ப ரொம்ப லென்த்தி. பிஎஸ்ஐஆர் சிலபஸ் இஸ் வெரி லென்த்தி. பட் ஐ வில் பிரேக் இட் டவுன் ஃபார் யூ. இட் இஸ் நாட் லென்த்தி. இட் இஸ் நாட் லென்த்தி. எப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சி ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ பிஎஸ்ஐஆர் சிலபஸில் 2 பேப்பர் இருக்கா, 2 பேப்பரையுமே என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிப்பாங்க. அதாவது பேப்பர் 1 என்னவா இருக்கும், பார்ட் ஏ பார்ட். பேப்பர் 2 என்ன இருக்கும், பார்ட் ஏ பார்ட். சரியா?
2 பேப்பர்லையுமே இந்த பார்ட் ஏ இருக்குல்ல, அது தியரி. அது என்னது? தியரி. 2 பேப்பர்லையும் இருக்கிற பார்ட் பி இருக்குல்ல, அது ஜிஎஸ். ஃபுல்லா என்னது? ஜிஎஸ். சார் அது எப்படி சார் ஜிஎஸ் சிலபஸவே ஆப்ஷனல்ல வைப்பாங்க அப்படின்னா, டாபிக் ஒன்று தான். ஹவ் யூ ரைட் ஆன்சர் தான் மாறப்போகுது. புரிஞ்சா? இப்போ ஜிஎஸ் பேப்பர்ல நீங்க எப்படி எழுதுறீங்கன்னா, ஒரு ஜென்ரலா எழுதுறீங்க. அது பேர் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ். அது காமனா யாரு படிச்சாலும் என்ன மாதிரி இருக்கணும்? புரியிற மாதிரி இருக்கணும். அது ஜென்ரல். ஆனா அதே ஆப்ஷனல் பேப்பர்ல அதே டாபிக்ல நீங்க ஒரு ஆன்சர் எழுதுறீங்கன்னா, அது எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி ஸ்காலர்லி இன் நேச்சர். அது என்னவா இருக்கணும்? கொஞ்சம் ஸ்காலர்லியா இருக்கும். ஸ்காலர்லினா என்ன அர்த்தம்? ஒரு தியரி பேர் எழுதணும், ஒரு ஸ்காலரோட பேர் எழுதணும், அந்த ஸ்காலர் இந்த தியரியில இது மாதிரி சொல்றாருன்னு எழுதணும். புரிஞ்சா? இவர் இந்த மாதிரி புக் எழுதியிருக்காரு, இந்த புக்ல இப்படி பேசுறாரு அப்படின்னு எழுதணும். இதுதான் என்னது? ஸ்காலர்லி ஆர்டிகுலேஷன் ஆஃப் அ டாபிக். அதுதான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கும் ஜிஎஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். புரியுதா நான் என்னன்னு சொல்றது? இப்ப இங்க பாருங்க, நான் 2 பேப்பர்லையுமே பார்ட் ஏ பார்ட் பி இருக்கு. பார்ட் ஏ தியரி, பார்ட் பி என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் பார்ட் ஏ தான் என்னது? பார்ட் பி. ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நீங்க படிக்கிறது தான். இப்ப பார்ட் ஏவே நான் சொல்றேன். இங்க பாருங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸோடைய பார்ட் ஏ. இப்ப நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்க மாட்டோம்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன் பொலிட்டிக்கல் தியரி மீனிங் அண்ட் அப்ரோச்னு ஆரம்பிக்க மாட்டோம். நம்ம எப்படி ஆரம்பிப்போம்னா, we will start with western political thought. we'll start with எங்க? western political thought. இந்த வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ல இங்க பாருங்க, சம் திங்கர்ஸ் இருக்காங்க. இந்த திங்கர்ஸை பத்தி படிப்பீங்க. யாரு? பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், மெக்கியாவெல்லி, ஹாப்ஸ், ஜான் லாக், ஓகே, ஜான் ஸ்டூவர்ட் மில், ஜேஎஸ் மில், காரல் மார்க்ஸ், ஆண்டனோ கிராம்ஸ்கி, அண்ணா அரெண்ட். இவங்களை பத்தி எல்லாம் படி. சரியா? இப்ப இங்க பாருங்க, இந்த பிளாட்டோ, அரிஸ்டாட்டல் கண்டிப்பா மாரல் திங்கர்ஸா இல்லையா? மாரல் திங்கர்ஸ். ஜிஎஸ் பேப்பர் 4ல எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கு. அந்த எத்திக்ஸ் பேப்பர்ல ஒரு லைன் இருக்கு. என்னது? மாரல் திங்கர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்ட். இப்ப பிளாட்டோ, அரிஸ்டாட்டல நீங்க இங்க படிக்கிறது எங்கேயும் யூஸ் ஆகும் உங்களுக்கு? எத்திக்ஸ் பேப்பர்ல யூஸ் ஆகும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் மெக்கியாவெல்லி ரொம்ப முக்கியமான ஒரு ரியலிஸ்ட் திங்கர். சரியா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த தாமஸ் ஹாப்ஸ், ஜான் லாக், ஜேஎஸ் மில், இவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாருன்னா லிபரல் திங்கர்ஸ். லிபரலிசம் அப்படிங்கிற ஒரு பிலாசபியினுடைய திங்கர்ஸ். அந்த பிலாசபி யாரு? லிபரல். சரியா? இங்க பாருங்க, இப்ப இங்க நீங்க படிச்சா ஹாப்ஸ், லாக், ரூசோ, அதுக்கப்புறம் என்ன ஜேஎஸ் மில், இவங்களெல்லாம் படிக்கும் போதே இங்க பாருங்க, இந்த 3 திங்கர்ஸை படிக்கும் போதே உங்களுக்கு எது கவர் ஆகுதுன்னா, தியரி ஆஃப் ஸ்டேட்ல லிபரல் கவர் ஆகுதா? லிபரல், நியோ லிபரல் கவர் ஆகுதா? 2 லைன்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க இங்க படிக்கும் போதே எதையும் கவர் பண்றீங்க? தியரி ஆஃப் ஸ்டேட், அதர் பார்ட் ஆஃப் த சிலபஸ். லிபரல், நியோ லிபரல். ஏன்னா இவங்களாம் தான் லிபரல் திங்கர்ஸ். சரியா? அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க, இது மட்டும் இல்லை. சி, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கா? பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் என்ன இருக்கு? லிபரலிசம் கவர் ஆகுதா? ஸோ சிலபஸ் பார்க்கும்போது பெருசா தெரியும், டிஃப்ரெண்ட் லைன். ஆனா இங்க இந்த திங்கர்ஸ் படிக்கும் போது பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, லிபரலிசம் கவர் ஆகுது. இங்க தியரி ஆஃப் ஸ்டேட், லிபரல் அண்ட் நியோ லிபரல் கவர் ஆகுது. சரியா? அதுக்கு அடுத்ததுங்க பாருங்க, காரல் மார்க்ஸ், ஆண்டனோ கிராம்ஸ்கி இருக்காங்களா? இதெல்லாம் சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கூட இன்னும் 2 பேர்த்த சேர்ந்து படிப்பீங்க. இங்க பாருங்க, காரல் மார்க்ஸ், கிராம்ஸ்கி படிக்கிறீங்க. அதுதான் இங்க என்னது? பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் என்னது? சோசியலிசம், மார்க்சிசம். தியரி ஆஃப் ஸ்டேட்ல இது என்னது? மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஸ்டேட். அதே தான். என்னது? நீங்க வெறும் இங்க எப்படி தாமஸ் ஹாப்ஸ், ஜான் லாக், ஜேஎஸ் மில் கூட ஒரு 2 திங்கரை சேர்த்து படிப்பீங்க. யாரு? யூல் ஸ்டடி அபவுட் ஜீன் ஜாக் ரூசோ, யூல் ஸ்டடி அபவுட் வாட் டிஹெச் கிரீன், இமானுவேல் கண்ட். இந்த மாதிரி ஆளுகளை படிப்பீங்க. படிக்கும்போது லிபரலிசம், நியோ லிபரல் தியரி ஆஃப் ஸ்டேட் முடியுதா? அதே மாதிரி தான் காரல் மார்க்ஸ், கிராம்ஸ்கி படிக்கிறீங்க. கூடயே சேர்ந்து யாரு? லெனின், மாவோ, ரஷ்யாவுடைய லெனின், சைனாவுடைய மாவோ பத்தி படிச்சீங்கன்னா எது முடிஞ்சிடும்?
சோஷியலிசம் மார்க்சிசம், இங்கே மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஸ்டேட் என்ன ஆகுது, கவர் ஆகுது. கிளியர் வித் திஸ்? சரி, அதுக்கப்புறம் ஹன்னா அரண்ட், ஷீ இஸ் அ லேடி. ஹன்னா அரண்ட் அப்படின்னு இருக்காங்க. த ஹன்னா அரண்ட், ஷீ இஸ் அ கிரிட்டிக் ஆஃப் ஃபாசிசம். ஷீ இஸ் அ ஜூஸ் லேடி. ஹிட்லரோட பெர்சிக்யூஷன்லேருந்து தப்பிச்சு பிரான்ஸ்லேருந்து அமெரிக்காவுக்கு போய் ஸ்காலர் ஆகி ப்ரொஃபஸர் ஆயிடுவாங்க. சரியா? இவங்க என்ன பண்ணுவாங்க, ஷீ வில் பி கிரிட்டிசைசிங் வாட் அப்யூஸ் ஆஃப் பவர், மிஸ்யூஸ் ஆஃப் பவர். அது என்னது, ஃபாசிசம். அப்போ இங்கே பாருங்க, ஃபாசிசம்னு இருக்கா? ஃபாசிசம்ல நீங்கள் எதில் படிப்பீங்க, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் முசோலினி, ஹிட்லர் படிப்பீங்களா? அவங்களோட ஃபிலாசபி தான் என்னது, நாசிசம், ஃபாசிசம். அது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியே கவர் பண்ணுறோம். அந்த லாஜிக்கை வச்சு ஃபாசிசம் படிச்சிடலாம். அந்த ஃபாசிசமை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய திங்கர் தான் யாரு, அண்ணா அரண்ட். ஸோ இப்போ வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட் படிக்கும் போதே வேற ஏரியா ஆஃப் சிலபஸ் கவர் பண்றீங்களா இல்லையா? பண்றீங்களா இல்லையா? இதான் சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்தியன் பொலிட்டிக்கல் தாட் பாருங்க. தர்மசாஸ்திரா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்களா? வேதிக் லிட்ரேச்சர் இஸ் டிவைடட் இன்டு டூ திங்ஸ், ஸ்ருதி லிட்ரேச்சர், ஸ்மிருதி லிட்ரேச்சர். தர்மசாஸ்திரா கம்ஸ் அண்டர் வாட், ஸ்மிருதி லிட்ரேச்சர். படிக்கிறோமா? தர்மசாஸ்திரா படிக்கிறோம். அர்த்தசாஸ்திரா யாரு, கௌட்டல்யா எழுதுனது, சந்திரகுப்த மௌரியாவுடைய பிரைம் மினிஸ்டர். படிச்சிருப்பீங்க, பேசிக்கா படிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் இங்க என்ன பண்றோம், டீப்பா படிக்கிறோம். அப்ப இங்க படிக்கிறது ஜிஎஸ்ல யூஸ் ஆகுமா இல்லையா? இன்ஃபேக்ட் வெறும் ஹிஸ்டரி படிச்சவங்களோட டீப்பா என்ன தெரியும் நமக்கு, நாலேஜ் கிடைக்கும். தர்மசாஸ்திரா, அர்த்தசாஸ்திரா, புத்திஸ்ட் ட்ரெடிஷன் எதுல படிச்சிருக்கீங்க, அகைன் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில படிச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் மாடர்ன் திங்கர்ஸ் யாரு, சையத் அகமத் கான். சையத் அகமத் கான் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. ஃபவுண்டர் ஆஃப் அலிகட் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். ரைட், காங்கிரஸை எதிர்த்தவர். ஓகே, சையத் அகமத் கான். அரபிந்தோ கோஷ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். லால் பால் பால் பிளஸ் அரபிந்தோ படிச்சிருப்பீங்களா? லாலா லஜ்பத் ராய், பால் கங்காதர் திலக் அண்ட் வாட், பிபின் சந்திர பால் பிளஸ் யாரு, அரபிந்தோ கோஷ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, த ஹீரோ ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. த மெயின் ப்ரொட்டகனிஸ்டே இவர் தான், படிச்சிருப்போம் மாடர்ன் ஹிஸ்டரியில. பிஆர் அம்பேத்கர். எல்லாருமே இப்ப இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்ல இருக்கிற எல்லாத்த பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். சரியா? அதை நம்ம டீப்பா படிக்க போறோம். இங்க டீப்பா படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது, ஜிஎஸ்ல ஹெல்ப் ஆக போகுது. ரெண்டாவது, இவங்க எல்லாரும் எத்திக்ஸ் பேப்பர்ல மாரல் திங்கர்ஸ் ஃப்ரம் வேர்ல்டுனா, இவங்கெல்லாம் யாரு, எத்திக்ஸ் பேப்பர்ல மாரல் திங்கர்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ இன்டைரக்டா எங்க ஹெல்ப் ஆக போகுது உங்களுக்கு, ஜிஎஸ் பேப்பர் 4 எத்திக்ஸ்ல ஹெல்ப் ஆக போகுது. கிளியர் ஆர் நாட்? இங்க நீங்க புதுசா படிக்கக்கூடிய ஒரு இந்தியன் திங்கர் யார் தான், எம்என் ராய். ஆனா எம்என் ராயை பத்தியும் மாடர்ன் ஹிஸ்டரியில வெரி பிரீஃபா படிச்சிருப்பீங்க. என்னன்னு, த ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன் தஷ்கண்ட். யூ கெட்டிங் இட்? அதுதான் இது. சரி, இப்ப இது படிக்கும் போது இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, காந்திசம்ங்கிறது முடியுதா? காந்தியை பத்தி படிக்கிறீங்க, காந்திய வாதம் பத்தி படிக்கிறீங்க. ரெண்டும் என்னதான், ஒண்ணுதான். கிளியர் ஆர் நாட்? இஸ் தட் வெரி கிளியர்? அப்ப இவங்க எல்லாருமே டெமோக்ரஸிக்கும் ப்ளூரலிசத்துக்கும் நின்னவங்க தானே. ஆல் ஆஃப் தம் ஸ்டுட் ஃபார் வாட், டெமோக்ரஸி அண்ட் ப்ளூரலிசம். யூ ஆர் கெட்டிங் இட்? அதுக்கப்புறம் ஃபெமினிசம் நீங்க படிக்கிறீங்க. அண்ணா அரண்ட் இஸ் அ வுமன். ஓகே, நிறைய வுமன் திங்கர்ஸை பத்தி படிப்போம். ஃபெமினிசம் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. இங்க பாருங்க, பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் ஃபெமினிசம் இருக்கா? தியரி ஆஃப் ஸ்டேட்லயும் என்ன இருக்குது, ஃபெமினிஸ்ட் தியரி ஆஃப் ஸ்டேட். அதாவது சிலபஸை டீட்டெயில்டா கொடுத்ததுனால உங்களுக்கு சிலபஸ் என்னவா தெரியுது, பெருசா தெரியுது. ஆக்சுவலா சிலபஸ் என்னது, ஓவர்லேப் ஆகுது. இட் இஸ் கெட்டிங் வாட், ஓவர்லேப். கெட்டிங் திஸ் பாயிண்ட் ஆர் நாட்? அதுக்கப்புறம் இங்க படிக்கிறது எல்லாமே இன்னொரு இடத்துல என்ன போகுது, ஜிஎஸ்ல ஹெல்ப் ஆகும். கெட்டிங் இட்? இந்த போஸ்ட் கொலோனியல்னா என்னது, இண்டிபெண்ட் ஆனதுக்கு பிறகு அந்த ஸ்டேட் எப்படி டெவலப் ஆகும், அதான் என்னது, தியரி ஆஃப் ஸ்டேட்ல என்னது, போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட். இந்தியாவுடைய போஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஹிஸ்டரியை நீங்க படிப்பீங்க. இந்தியா ஆஃப்டர் வாட், இண்டிபெண்டன்ஸ். மெயின்ஸ்ல சிலபஸ்ல இருக்கு, ஜிஎஸ் பேப்பர் 1 போஸ்ட் இண்டிபெண்டன்ட் கன்சாலிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜிஎஸ் பேப்பர்ல சிலபஸ் இருக்கு பேப்பர் 1ல. அது இங்க கவர் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருக்கு, அதான் அது கூட அப்ளை பண்ண போறோம். கிளியர் வித் திஸ்? திஸ் இஸ் வெரி கிளியர். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஜஸ்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
இதில் ரால்ஸ் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. எத்திக்ஸ் பேப்பரில் ரொம்ப முக்கியமான கேள்விகள்லாம் எதுலேருந்து வந்து இருக்குது? ரால்ஸ் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு வந்து. அதுக்கப்புறம் பிஎஸ்ஐஆரில் எவ்ரி இயர் கொஸ்டின். என்னது? வருஷம் எதுலேருந்து கொஸ்டின் வருது பிஎஸ்ஐஆரில்? ரால்ஸ் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ். சரி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க. ஸோ ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ரைட்ஸ், டெமோக்ரஸி, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆல்ரெடி பாலிட்டியில் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதனுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா இல்லையா? நம்மளோட ப்ரியாம்பிள் படிக்கும் போதே. ஆனால் அதனுடைய டீப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ரைட்ஸ், டெமோக்ரஸி, பவர். இஃப் எக்கானமி இஸ் ஆல் அபவுட் மனி, politics is all about what? Managing power. The economy is all about managing money. Politics is all about managing what? Power. So அதை பற்றி படிப்போம். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டான். கடைசியாக நம்ம எதை படிப்போம்? The political theory, meaning and what? Approach. Okay. Getting this? Any confusion in this? So இதுதான் பேப்பர் 1 உடைய பார்ட் A. கிளியரா? சரியா? இப்போ பார்ட் பி பாருங்க. ஐ ஷோ யூ வாட் பார்ட் பி. பேப்பர் 1 பார்ட் ஏ காட்டிருக்கேன். இப்போ பார்ட் பி காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்க. இந்தியன் நேஷனலிசம், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? கான்ஸ்டிடியூஷனலிசம் டு வாட்? மாஸ் சத்தியாகிரகா, நான் கோஆபரேஷன், சிவில் டிசொபீடியன்ட், மிலிட்டன்ட் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட், பெசன்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட். இது என்னது? ப்ரிலிம்ஸுக்கும் இருக்கு, மெயின்ஸில் ஜிஎஸ் பேப்பர் 1. கரெக்டா இல்லையா? ரைட். இப்போ இங்கே பாருங்க. இதுதான் செகண்ட் பார்ட் தான் அப்ளிகேஷன். பெர்ஸ்பெக்டிவ் ஆன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், லிபரல், சோஷியல், மார்க்சிஸ்ட், ராடிக்கல், ஹியூமனிஸ்ட் அண்ட் தலித். சரியா? இங்கே பாருங்க. இது ஒன்றும் பெருசாக புதுசு கிடையாது. லிபரலிசம்னா என்னன்னு எங்கே படிக்கிறோம்? பேப்பர் 1 பார்ட் ஏல படிக்கிறோம். யூ நோ வாட் இஸ் லிபரலிசம், லிபரல் ஃபிலாசபி, லிபரல் தியரி ஆஃப். அவங்க லிபரல்ஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பேசுறது. சோஷியலிசம்னா என்னன்னு எங்கே படிக்கிறோம்? பேப்பர் 1ல் தியரியில் படிக்கிறோம். பேப்பர் 1 பார்ட் ஏல சோஷியலிஸ்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதான் என்னது? பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பை சோஷியலிஸ்ட். அது தியரி. இது என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் தட் தியரி. சிலபஸ் இஸ் நாட் டிஃப்ரெண்ட், ரெண்டும் ஒன்று தான். மார்க்சிசம்னா என்ன? காரல் மார்க்ஸ் ஏதோ ஃபிலாசபி என்ன? எங்கே படிக்கிறோம்? பேப்பர் 1 பார்ட் ஏல. அதோடைய அப்ளிகேஷன். மார்க்சிஸ்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை எப்படி பார்ப்பாங்க? சிம்பிளாக சொல்லணும்னா, லிபரல்ஸ் ஹவு தே லுக் அட், சோஷியலிஸ்ட் ஹவு தே லுக் அட், மார்க்சிஸ்ட், காரல் மார்க்ஸ். ராடிக்கல் ஹியூமனிஸ்ட்னா ஒன்றும் இல்லை. எம்என் ராய்னு ஒருத்தர் படித்தோம்ல, அவர் தான் ராடிக்கல் ஹியூமனிசம்னுடைய கான்செப்டை கொண்டு வந்தவர். ஸோ ராடிக்கல் ஹியூமனிசம்னா என்னென்னு எங்கேயே படிச்சிருவோம்? மேலேயே படிச்சிருவோம். ஸோ ஹவு ராடிக்கல் ஹியூமனிஸ்ட் வில் வியூ வாட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். தலித் வியூ ஒன்றும் இல்லை. அம்பேத்கர் மேலே படிக்கிறோமா இல்லையா? அம்பேத்கர் ஆஸ் அ திங்கர். அம்பேத்கர் இருக்காரா இல்லையா? அப்போ அம்பேத்கர் மாதிரி. ஸோ தலித்ஸ் வியூ, தலித்திசம், சபால்டன் வியூ ஆன் வாட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். வேறெல்லாம் இல்லை, மேலே என்ன படிக்கிறோமோ அதே தான். ரைட். அடுத்தது பாருங்க. இது என்னது? மாடர்ன் ஹிஸ்ட்ரி, which is there for your what? Prelims as well as mains GS1. அடுத்தது பாருங்க. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், லெகசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், ரெகுலேட்டிங் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் படிக்கிறீங்கள, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிஃப்ரெண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் வாட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், salient features of Indian constitution. GSல இருக்கா இல்லையா? உங்க லக்ஷ்மிகாந்த்ல இருக்கு. preamble, fundamental rights, duties, DPSP, இதெல்லாம் என்னது? Polity. It is there for what? Pre as well as for what? Meansல GS paper இருக்கா இல்லையா? ஸோ அப்போ இங்கே படிக்கும்போது ரொம்ப டீப்பாக இங்கே படிக்கும்போது அங்கே ஈஸி, ரைட், ஃபார் யூ பீப்புள். நான் சொன்னேன்ல, ஜிஎஸ் பேப்பர் 2ல் நேஷனல் ஆவரேஜ் 75 இருக்கும்போது நான் 82 வாங்கியிருந்தேன்னு. என்ன காரணம்? அந்த 7 மார்க் எச்சா நான் வாங்கினது காரணம் என்ன? edge that I have over others because of what? My optional subject is PSIR. புரிஞ்சா? இதான் விஷயம். இங்கே பாருங்க. Principal organs of Union government, envisage role, actual working of what? Executive, legislature, Supreme Court, polity. Principal organs of state government,
High courts, executive, polity. Grassroots democracy, Panchayat Raj, municipality, 73rd, 74th Amendment Act, polity. Statutory institution, election commission, CAG, UPSC, polity. Federalism, constitutional provision, changing nature of center-state relationship, integrationist tendency, polity. இப்போ வரைக்கும் அப்போ இங்கே பாருங்க எங்கிருந்து தேர்ட் பாயிண்ட்ல இருந்து 7th பாயிண்ட் வரைக்கும் என்னது பாலிட்டி. தட் இஸ் யோர் ஜிஎஸ் பேப்பர் 2. அதுக்கு முன்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி விச் இஸ் வாட் ஜிஎஸ் பேப்பர் 1. கிளியரா? அடுத்தது பாருங்க இங்க பாருங்க பிளானிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், காந்தியன் பெர்ஸ்பெக்டிவ், நேரு பெர்ஸ்பெக்டிவ், ரோல் ஆஃப் பிளானிங், பப்ளிக் செக்டார், கிரீன் ரெவல்யூஷன், லேண்ட் ரிஃபார்ம், அக்ரேரியன் ரிலேஷன், லிபரலைசேஷன், எக்கனாமிக் ரிஃபார்ம். என்ன இப்போ கரண்ட் நம்ம போயிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் என்னது எக்கானமி. நான் இது முடிச்சேன்னு வைங்க, இந்த எக்கானமி கிளாஸை முடிச்சேன்னு வைங்க, இது எல்லாம் கவர் ஆயிடும். எக்கானமி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இன்ஃப்ளேஷன் ஆரம்பிக்கிறோம், சரி கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கோம். கேபிட்டல் மார்க்கெட் முடிஞ்சு இன்ஃப்ளேஷன் முடிஞ்சு மெயின்ஸ் டாபிக்ஸ் எடுக்கிறேன்ல, மெயின்ஸ் எடுக்கும்போது இந்த லேண்ட் ரிஃபார்ம் பற்றி எடுத்திருக்கேன்ல ஆல்ரெடி லாஸ்ட் பேட்சுக்கு. கிரீன் ரெவல்யூஷன் என்ன, லேண்ட் ரிஃபார்ம்னா என்ன, that's what. இது part of green revolution, part of geography and economics. Agrarian relation, geography and what? Economics. Clear? Caste, religion, ethnicity in Indian politics, society. Caste, religion, ethnicity in what? Politics. இது என்னது? Society. Party system, இது politics. National, regional political parties, ideology, இது என்னது? Full of politics. And finally, social movement, இது என்னது? சொசைட்டி. ஜிஎஸ் பேப்பர்ல சொசைட்டி இருக்கா இல்லையா? ஜிஎஸ் பேப்பர் 1ல சொசைட்டி இருக்கு, ஜிஎஸ் பேப்பர் 2ல சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கு. ஸோ நீங்களே பாருங்க, பேப்பர் 1உடைய பார்ட் பி ஃபுல்லா ஜிஎஸ்ஆ இல்லையா? பேப்பர் 1ல பார்ட் பி நீங்க படிக்கிற எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இதை பத்தின என்ன இருக்கும்? ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை அட்வான்ஸ் லெவல்ல எடுத்துட்டு போறோம். இன்ஃபேக்ட் இதை நாம எடுக்கவே மாட்டோம். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா லிங்க் தான் பண்ணுவோம். தியரி கான்செப்டை எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி நீங்க எது பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர்ல எதுலயே படிச்சிருப்பீங்க? பாலிட்டிலேயே படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி பாலிட்டி கிளாஸ் எடுக்க மாட்டோம். நேராக என்ன பண்ணுவோம், பேப்பர் 1 பார்ட் ஏல படித்த தியரியை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிற ஜிஎஸ் கூட லிங்க் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் உங்களை கொண்டு போய் விட்டுருவோம். ஸோ லிட்டரலாக கிளாஸே எது தான் எடுப்போம்? பேப்பர் 1 பார்ட் ஏ, பார்ட் பி என்னது? ஜஸ்ட் லிங்கிங். டைமும் நிறைய எடுத்துக்காது. புரியுதா? சிலபஸ் மே லுக் வெரி பிக், பட் ஆனால் தெர் இஸ் ஓவர்லாப்பிங் நேச்சர். கிளியரா இல்லையா? புரியுதுல்ல? எஸ். அதே மாதிரி பேப்பர் 2 பாருங்க. பேப்பர் 2 எவ்வளோ ஓவர்லாப் ஆகுதுன்னு நான் காட்டு. பேப்பர் 2ல இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இது இருக்குல்ல, அது என்னன்னா பேப்பர் 1உடைய பார்ட்டியை கூட ஓவர்லாப் ஆகும். ஓகே, பேப்பர் 2 என்னன்னு சொல்லுவாங்கன்னா கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன். கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ்னு ஒன்றுமே இல்லை. இந்தியன் பாலிட்டியை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நிறைய கண்ட்ரியினுடைய கான்ஸ்டிடியூஷன் கூட என்ன பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது. அதுதான் கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ். இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை நிறையா பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கூட அதான் கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ். இங்கே பாருங்க, கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ், நேச்சர் அண்ட் மேஜர் அப்ரோச்சஸ், பொலிட்டிக்கல் எக்கானமி, பொலிட்டிக்கல் சோசியாலஜி பெர்ஸ்பெக்டிவ், லிமிடேஷன் ஆஃப் கம்பேரிட்டிவ் மெத்தட். அகெயின் பேப்பர் 1ல இந்த ஃபர்ஸ்ட் லைனை எப்படி நம்ம கடைசியாக படிப்போமோ அதே மாதிரி தான் எதை கடைசியாக படிப்போம், அப்ரோச்சஸை கடைசியாக தான் படிப்போம். இங்கே பாருங்க, ஸ்டேட் இன் கம்பேரிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ், கேரக்டர்ஸ் அண்ட் சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் ஸ்டேட் இன் வாட், கேபிட்டலிஸ்ட் அண்ட் சோஷியலிஸ்ட் எக்கானமி. கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் ஸ்டேட் எப்படி மாறிட்டு வருது, சோஷியலிஸ்ட் எக்கானமியில் ஸ்டேட்ஸ் எப்படி மாறிட்டு வருது. ஸ்டேட்னா என்ன, பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. ஸ்டேட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 things: people living in a territory. To govern the territory and administer people, there will be government, and that government will be sovereign. ஸோ 4 விஷயம் சேர்ந்தா அது என்னது, ஸ்டேட். எது பீப்புள், டெரிட்டரி, கவர்மெண்ட், சோவரனிட்டி. 4 சேர்ந்தா அதைத்தான் என்னன்னு சொல்லுவீங்க, ஸ்டேட். ஸோ கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட் எப்படி மாறிட்டு வருது, சோஷியலிஸ்ட் ஸ்டேட் எப்படி மாறிட்டு வருது, அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரீஸ்லையும் டெவலப்பிங் சொசைட்டிலையும் எப்படி என்ன ஆகுது, ஸ்டேட் மாறுது. சரியா? இங்கே பாருங்க, பாலிடிக்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டி, ப்ரெஷர் குரூப், சோஷியல் மூவ்மெண்ட் இன் அட்வான்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. இது எங்கேயே பார்த்தீங்க, இந்த 3rd லைன்.
பேப்பர் 1ல பார்ட் பி இருக்கா, பார்ட்டி சிஸ்டம். அதே தான் என்னது, பாலிடிக்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். தெரியுதா இல்லையா? ப்ரெஷர் குரூப், ஒரே விஷயத்தை ரிப்பீட். சிலபஸ் லுக்ஸ் லென்த்தி, ஆக்சுவலி இட்ஸ் ஓவர்லாப்பிங். கிளியரா? அடுத்தது குளோபலைசேஷன். எதில் படிக்கிறோம்? எக்கானமியில், சொசைட்டிலையும் படி. குளோபலைசேஷன் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. அதுக்கப்புறம் அப்ரோச் டு ஸ்டடி ஆஃப் வாட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். இன்டர்நேஷ்னல் ரிலேஷனை படிக்கிறது ஐடியலிஸ்ட் தியரி, ரியலிஸ்ட் தியரி, மார்க்சிஸ்ட் தியரி. வருதா? மார்க்சிசம் எங்கே படிக்கிறோம்? மேலே. அதுக்கப்புறம் பாரு, கீ கான்செப்ட்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், நேஷனல் இன்ட்ரெஸ்ட், செக்யூரிட்டி, பவர், பேலன்ஸ் ஆஃப் பவர், இதெல்லாம் கீ டேர்ம்ஸ். சேஞ்சிங் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் ஆர்டர் கீழே பாருங்க, ரைஸ் ஆஃப் சூப்பர் பவர்ஸ். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்னது, சூப்பர் பவர்ஸோடைய ரைஸ், கோல்டு வார், ஆர்ம்ஸ் ரேஸ். அப்போ இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நான் அலைன் மூவ்மெண்ட். இங்கே பாருங்க, இதே நான் அலைன் மூவ்மெண்ட் திரும்ப திரும்ப வருமாறு. இந்த நான் அலைன் மூவ்மெண்ட் இருக்குல்ல, எய்ம்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் திரும்ப வருமாறு. சோவியத் யூனியன் ஏன் கொலாப்ஸ் ஆச்சு, அமெரிக்கா எப்படி டாமினன்ட் ஆச்சு, ரிலவன்ஸ் ஆஃப் நான் அலைன் மூவ்மெண்ட். இங்கே பாருங்க, மேலே நான் அலைன் மூவ்மெண்ட்டை படிக்கிறீங்க, அடுத்தது ரிலவன்ஸ் ஆஃப் நான் அலைன். ஏன்னா நான் அலைன் மூவ்மெண்ட்டுங்கிறது எப்பயுமா ஆச்சு, கோல்டு வார் டைமில். இப்போ கோல்டு வார் முடிஞ்சிருச்சு, நான் அலைன் மூவ்மெண்ட் ரிலவெண்ட் இல்லையா? புரியுதா? இங்கே பாருங்க, யுனைடெட் நேஷன் என்விசேஜ் ரோல், ஆக்சுவல் ரெக்கார்ட்ஸ், யூஎனை பற்றி. ரீஜனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த வேர்ல்டு பாலிடிக்ஸ், யூரோப்பியன் யூனியன், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன், சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன், நார்த் அட்லாண்டிக் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதை பற்றி எல்லாம் படிப்பு. இதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஏன்னா இதெல்லாம் தான் என்னது, ஐஆர். திரும்ப கண்டெம்பரரி குளோபல் கன்சர்ன், டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்ஸ், என்விரான்மெண்ட், ஜெண்டர் ஜஸ்டிஸ், டெரரிசம். படிக்கிறீங்களா? டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்ஸ், என்விரான்மெண்ட், ஜெண்டர் ஜஸ்டிஸ், நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். படிக்கிறீங்களா? இருக்கா இல்லையா? பேப்பர் 1ல பாட்டியல. திரும்ப டெமோக்ரஸி பேப்பர் 1ல பாட்டியால படிக்கிறீங்க, அதே தான் திரும்ப என்ன ஆகுது, வருது. யூ கெட்டிங் இட்? அடுத்தது பாருங்க, இப்போ இந்தியா அண்ட் வேர்ல்ட். இது என்னது, பார்ட் பி. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பேப்பர் 2ல பார்ட் ஏ. இப்போ பார்ட் பி. இங்கே பாருங்க, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, அதெல்லாம் ஓகே. இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு நான் அலைன், டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ். இப்போ இங்கேயும் நான் அலைன் மூவ்மெண்ட்டை பற்றி படிக்கிறீங்க. அதுக்கு நான் அலைன் மூவ்மெண்ட்டை ஒட்டுக்கா படிச்சிட்டோன்னா எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது தனித்தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிளாஸ் எடுக்கும்போது எப்படி எடுப்போம், நான் அலைன் மூவ்மெண்ட், மீனிங், எய்ம்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அது இன்னைக்கு ரிலவெண்ட் இல்லையா, இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, எல்லாத்தையும் ஒரே எதில் பார்ப்போம், டாப்பிக்காக பார்ப்போம். ஆனால் சிலபஸை என்ன பண்ணியிருக்கான், பிரித்து கொடுத்துருக்கான். அவ்வளோதான் விஷயம். சரிங்க பாருங்க, ரீஜனல் கோஆப்ரேஷன் சார் எங்கேயே வருது, திரும்ப என்ன வருது, அதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃபியூச்சர் எப்படி இருக்கு. சவுத் ஏஷியா ஆஸ் அ ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, அதுதான் என்னது, ஆசியான். லுக் ஈஸ்ட் பாலிசியும் ஆசியான் கூட இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப்பும் ரெண்டும் என்னதான், ஒன்று தான். இப்போ லுக் ஈஸ்ட் பாலிசி என்ன ஆயிடுச்சு, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்னு மாறிடுச்சு. சரியா? இம்பிடிமெண்ட்ஸ் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன், வாட்டர் டிஸ்பியூட்ஸ், இல்லீகல் கிராஸ் பார்டர் மைக்ரேஷன், இதெல்லாம் என்னது, பக்கா ஐஆர். அப்புறம் திரும்பவும் பாருங்க, இந்தியா அண்ட் குளோபல் சவுத் இருக்கா, இதில் ரிலேஷன் வித் ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, லீடர்ஷிப் ரோல் இன் வாட், டிமாண்ட் ஃபார் நியோன்னு என்ன, நியூ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்டர். அந்த நியூ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்டரை யார் டிமாண்ட் பண்ணான்னா நான் அலைன் கண்ட்ரிஸ் தான் டிமாண்ட் பண்ணும். அது எதுலேயே படிச்சிருப்பீங்க, மேலேயே நான் அலைன்மெண்ட் வரும். புரிஞ்சா? WTO எதில் படிப்போம், நம்ம எக்கானமியில் படிப்போம். இந்தியா அண்ட் குளோபல் சென்டர்ஸ் ஆஃப் பவர், USA, யூரோப்பியன் யூனியன், இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் இவங்க கூட. இந்தியா இன் யுனைடெட் நேஷன், யுனைடெட் நேஷனை ஏன் ரிஃபார்ம் பண்ணணும், செக்யூரிட்டி கவுன்சிலை ஏன் ரிஃபார்ம் பண்ணணும், இந்தியா அண்ட் நியூக்ளியர் கொஸ்டின். அண்ட் ஃபைனலி recent developments in Indian foreign policy, India's position on recent crisis in Afghanistan, Iraq, West Asia, இதெல்லாமே என்னது, ஐஆர். ஸோ அப்போ எல்லாமே வந்ததே தான் என்ன ஆகுது, திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, சிலபஸ் ரொம்ப பெருசுன்னு பார்த்து
பயப்பட தேவையில்லை. கிளியர் வித் திஸ்? அண்ட் ஓவர்லாப் ஆகுதா? செகண்ட் பேப்பர் இருக்குல்ல ஐஆர், அதுதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன் இஸ் கிவன் இன் யூர் ஜிஎஸ் பேப்பர் 2. ஜிஎஸ் பேப்பர் 2ல என்ன இருக்கு? இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் ஃபாரின் பாலிசி கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இங்கே படிக்கிறது அங்கேயும் ஹெல்ப் ஆகும், புரியுதா? அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ நான் 2 ரீசன் சொல்லியிருக்கேன். நம்பர் 1 ரீசன் என்னது? YPSAR இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஏன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்? வெரி டைனமிக். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லேருந்து ஃபிலாசபி வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கிறீங்க. அப்போ அது என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்ஷியன் டைம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிலாசபிஸை படிக்கிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2வது என்னது? ஹியூஜ் ஓவர்லாப் வித் வாட்? ஜிஎஸ். நீங்கள் PSAR நல்லா படிச்சுட்டா ஜிஎஸ்ல 70% ஆஃப் த பேர்டன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பேர்டன் கிடையாது? ஃபிலாசபி, சைக்காலஜி, சோஷியாலஜி எல்லாம் ஆப்ஷனாக எடுக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? அவங்க அந்த ஆப்ஷனலில் தனியாக படிக்கணும், ஜிஎஸ்ஸை தனியாக படிக்கும். இப்போ உங்களுக்கு என்னது? நீங்கள் ஆப்ஷனலில் படிக்கிறதே தான் ஜிஎஸ்ல படிக்கிறீங்க. ஜிஎஸ்ல பேசிக் லெவலில் படிப்பீங்க, ஆப்ஷனலில் அட்வான்ஸ் லெவலில் படிப்பீங்க. இதான் டிஃப்ரெண்ட், சரியா? ஸோ உங்களுக்கு பேர்டன் கம்மி ஆக்சுவலாக. அடுத்தது, இட் வில் ஹெல்ப் யூ இன் யோர் எஸ்ஏ பேப்பர். ஏன் எஸ்ஏ பேப்பரில் என் மார்க் காட்டினேன்ல, எஸ்ஏல ஏன் எனக்கு நல்ல மார்க் 138? எஸ்ஏல எனக்கு நல்ல மார்க் வந்தது காரணம் என்னது? எஸ்ஏ வந்து சிம்பிளாக எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா, ஒரு எஸ்ஏ 1500 வேர்டு எழுது, 1500 வார்த்தை எழுது. 1500 வேர்டு எழுதணும்னா கண்டென்ட் இல்லாமல் பூசி எல்லாம் முழுவ முடியாது. 150 வேர்டு கொஸ்டினை பூசி முழுவிடலாம், கண்டென்ட் இல்லாமல் ஏதோ தெரிஞ்ச அறகுறையை வச்சு எழுதிடலாம். 1500 வேர்ட்ஸ் எப்படி நீங்கள் எழுதுவீங்க? ஸோ யூ நீட் டு ஹேவ் வாட்? கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு நாலேஜை எது கொடுக்கும்? PSIR கொடுக்கும். ஏன்னா PSIRங்கிறது ரொம்ப ஒரு டீப்பான சப்ஜெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் PSIRல ஃபிலாசபிஸை படிக்கிறீங்களா இல்லையா? படிக்கிறீங்களா? யூபிஎஸ்சி இப்போ நிறையா எஸ்ஏ டாபிக் என்னவா தான் கொடுக்குது? ஃபிலாசபிக்கலாக தான் கொடுக்கும். முதல்லலாம் எப்படி இருந்துச்சுன்னா, யூபிஎஸ்சியோட எஸ்ஏ டாபிக் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி இருக்கு. எஸ்ஏல பார்ட் ஏ என்னவா இருக்கும்னா 4 எஸ்ஏ டாபிக் கொடுப்பாங்க. கீழே பார்ட் பியில் 4 எஸ்ஏ டாபிக் கொடுப்பாங்க. அந்த 4லேருந்து 1 சூஸ் பண்ணணும், கீழே 4லேருந்து 1 சூஸ் பண்ணணும். மேலே இருக்கிற 4 ஃபிலாசபிக்கலாக இருக்கும், கீழே இருக்கிற 4 என்னவா இருக்கும்? ஜென்ரல் டெக்னிக்கலாக இருக்கு. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறான்? 8மே எதுவாக கேட்குறான்? ஃபிலாசபிக்கலாக கேட்குறான். ஸோ ஓரளவுக்கு ஃபிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உங்களால் எஸ்ஏவை கன்சீவே பண்ண முடியாது. அப்போ ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட், ஃபிலாசபிக்கலாக உங்களால் திங்க் பண்ண முடியணும்னா ஃபிலாசபி ஆப்ஷனாக எடுத்தால் என்ன ஆகும்? எஸ்ஏல மட்டும்தான் ஹெல்ப் ஆகும். எங்கே ஹெல்ப் ஆகாது? வேறு ஜிஎஸ்லேயே எங்கேயும் ஹெல்ப் ஆகாது. ஆனால் ஃபிலாசபிக்கலாகவும் இருந்து ஜிஎஸ்லேயே ஹெல்ப் ஆகிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் என்னது? இந்த PSIR. You're getting it? So it will definitely help you in your what? Essay. And one of the main reason why I pitch constantly more than 120, 125 மார்க்குக்கு மேலே நான் கான்ஸ்டண்ட்டாக எஸ்ஏல எடுக்கிறதுக்கு எனக்கு காரணம், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னதான்? PSIR. So it will definitely help you in your PSIR. Nowadays, international relation based questions எதில் கேட்குறான்? எஸ்ஏல கேட்குறான். ஸோ அங்கேயும் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? PSIR will help. சரியா? ஸோ PSIR helps you in essay, it helps you in ethics, it helps you in GS paper, right? It helps you in personality test. ஏன் personality testல ஹெல்ப் பண்ணும்? UPSC expect a person to have basic political science knowledge. Basic political science knowledge யாருக்கு இருக்கணும்னு நினைக்குது? ஒரு கேண்டிடேட்டுக்கு இருக்கணும்னு யார் நினைக்கிறா? UPSC நினைக்க. நீங்கள் PSIR ஆப்ஷனில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பற்றி கிளாரிட்டி இருக்கு. வெரி ஆஃபன் ஒரு அரை மணி நேரம் போர்டு உங்களை இன்டர்வியூ பண்ணுதுன்னா குறைஞ்சது 10 நிமிஷமாச்சு இந்தியன் பாலிட்டிக்ஸை பற்றியும் குளோபல் பாலிட்டிக்ஸை பற்றியும் இன்டர்வியூ போர்டு கட்டாயம் கேட்கும். யூ கெட்டிங் இட்? பாலிட்டிக்ஸை பற்றி கேள்வி கேட்காம பர்சனாலிட்டி டெஸ்ட் எண்ட் ஆகவே ஆகாது. அப்போ எப்படி உங்களால் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும்? யூ ஹேவ் டு ஹேவ் வாட்? பேசிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலேஜ். நான் காட்டின நிறைய பேர் 160 வாங்கியிருந்தாங்க, நான் 169 வாங்கியிருந்தேன் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில். அகெயின் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸை காட்ட முடிஞ்சதுக்கு காரணம் என்னது? பொலிட்டிக்கல் சயின்ஸ். நான் 169 ரொம்ப நல்ல மார்க்குலாம் நான் சொல்லலை. 169 is an average mark. If you score anywhere around 180 in personality test, then only it is a good mark. ஆனால் எனக்கு 169 வந்ததுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் காரணம் இதுதான், PSIR.
தட்ஸ் வாட் ஐ குட் யூ கெட்டிங் இட். இது ஒன்று. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஸ்பயர் பண்ணுறீங்களா? நிறைய சர்வீஸ்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், அது மாதிரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் யாராச்சும் ஆஸ்பயர் பண்ணுறீங்களா? ஐ வாண்டட் டு பிகம் அ டிப்ளமேட், ஐ வாண்டட் டு பிகம் அ அம்பாசடர் ஆஃப் இந்தியா, அது மாதிரி யாராக இருக்கீங்களா? அப்படின்னா என்னே தெரியலைங்கிறீங்களா? தெரியும்ல. ஓகே, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். யாருக்கும் ஐஎஃப்எஸ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஐஎஃப்எஸ். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நான் ஐஎஃப்எஸ் தான் கொடுத்தேன். ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. ஐ கேவ் வாட்டர். என்னோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்லேயே ஐஎஃப்எஸ் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா பிகாஸ் ஐ வாண்டட், ஏன்னா என்னோட எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், நான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஃப்ரம் சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி, டெல்லி சார்க் யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து என்னது, ஐஆரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஃபாரின் பாலிசி டிப்ளமெண்ட் ஆகணுங்கிறது. ஐ வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் வாட், இந்தியா பாகிஸ்தான் பீஸ் நெகோசியேஷன். அதான் என்னுடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. அதனால் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். ஸோ நீங்கள் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஐஎஃப்எஸ் கொடுக்கும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். கண்டிப்பாக போர்டில் கேள்வி கேட்பான், ஏன் உனக்கு ஐஏஎஸ் வேண்டாம், ஏன் ஐபிஎஸ் வேண்டாம், ஏன் ஐஎஃப்எஸ் தான் வேணும்? நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கும்? பொலிட்டிக்கல் சயின்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் தான் என்னுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட், கோர். அதை நான் ஒரு ஐஆர் படித்த ஒருத்தன் ஃபாரின் டிப்ளமெண்ட் ஆகிறது தான் என்னது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் உங்களால் கொடுக்க முடியும். இஸ் தட் வெரி கிளியர்? அதுதான் அது ஒரு விஷயம். ஓகே. அண்ட் பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் அ நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறது என்னது? நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அது என்ன சார் நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னா, சயின்ஸ் தெரியாமல் ஜியாகிரஃபி நீங்கள் எடுக்கவே முடியாது. ஜியாகிரஃபி இஸ் வாட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். உன்னால் என்ன பண்ணவே முடியாது? சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் உன்னால் எதை படிக்கவே முடியாது? ஜியாகிரஃபி படிக்க முடியாது. சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஆந்த்ரோபாலஜி எடுக்கவே முடியாது. ஏன் ஆந்த்ரோபாலஜி எடுக்க முடியாது சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல்? சயின்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஆந்த்ரோபாலஜி புரியும். புரியுதா? ஆனால் நான் கேட்குறேன், நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு முன்னாடி பாலிட்டி புக் படிச்சிருக்கீங்களா என்ன? ஆனால் பாலிட்டி கிளாஸ் எடுக்கும்போது புரியுது தானே? ஏன்னா பாலிட்டிங்கிறது என்னது? நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். புரிஞ்சா? நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனலாக போடும்போது எனக்கு எந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்டுமே இல்லை. சார் இப்போ தான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொன்னீங்க அப்படின்னா, என்னோட எம்ஏ தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். என்னுடைய பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடையாது. நான் பிஏவே பண்ணல, நான் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். புரியுதா? ஸோ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணிட்டு பாலிட்டிக்ஸே தெரியாத ஒரு ஆள் என்ன பண்ண முடியுது? எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ண முடியும். ஆனால் பிஏ லிட்ரேச்சர் பண்ணாதவங்க எம்ஏ லிட்ரேச்சர் பண்ண முடியாது. புரியுதா? பிஏ ஆந்த்ரோபாலஜி பண்ணாதவங்க எம்ஏ ஆந்த்ரோபாலஜி பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் என்னது? டெக்னிக்கல் சப்ஜெக்ட். புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் எந்த பேக்ரவுண்டு எதுவுமே பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போஸே ஆகலை, படித்ததே இல்லைன்னா கூட கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிட முடியும்? படித்து புரிஞ்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ணி. ஏன்னா இட் இஸ் நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அதுதான் பிகஸ்ட் அட்வான்டேஜே. சரியா? அண்ட் கடைசியாக ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல். நான் மெட்டீரியலை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஏன் நான் மெட்டீரியலை பற்றி பேசுகிறேன்? கிளாஸு மென்டார்ஷிப் நான் இருக்கேன், ரைட்? இட்ஸ் அப் டு யூ டு ட்ரஸ்ட். யூ வெட்டிங் இட். கிளாஸ் அண்ட் மென்டார்ஷிப்பு ஐ வில் டூ இட். மெட்டீரியல்ஸ் யூ கேன் கெட் இட் ஈஸிலி அவைலபிள் ஃப்ரம் டெல்லி. இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் என்ன ஆகுது? வீட்டில் டெலிவர் பண்ணிடுறான். இதே நீங்கள் வந்து மெடிசன் ஆப்ஷனலாக எடுத்தீங்கன்னா மெட்டீரியல் கிடைக்கிறதே கஷ்டம். புரிஞ்சா? பட் ஆனால் என்னது, இதுக்கெல்லாம் மெட்டீரியல் ரிசோர்ஸ் ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. This is the reasons which I am saying you can opt for what? PSC. Interesting. Overlap with GS. Helps you in essay. Helps you in ethics. Helps you in personality test. Non-technical nature of what? Subject. Easy availability of material. And availability of faculty and what? Mentor for. இந்த காரணங்கள்னால you can what? Opt for it. You're getting my point? இதுதான் விஷயம். சார் எல்லாமே ஓகே, நீங்கள் நல்ல மென்ட்ரா அப்படின்னா ஐ ஹாவ் கிவன் ரிசல்ட்ஸ். 2 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் 100 பேர் 150 பேர் நான் சொல்லி கொடுத்து கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல வரல. 2 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. தே ஆர் இன் சர்வீஸ். ஓகே, whom I have taught.
clear. One is a guy called Prithviraj, another is a girl called Pavitra. ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்காங்க. Prithviraj scored somewhere around 400 rank என்னமோ. Now he is an IAS officer from Nagapattinam districtல இருக்காப்ல. Okay, Pavitra, now she is what, IRS officer. You getting it? ஸோ ரெண்டு பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் என்னுடைய இது. வாட் credibility I have with respect to what, handling PSIR, I have scored more than 270. 270 மார்க்குக்கு மேலே PSIRல எடுத்திருக்கேன். 2 பர்சனாலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்கேன். சரியா? 2 பர்சனாலிட்டி டெஸ்ட், ஸ்கோர்ட் மோர் தென் 270. ஐ ஹவ் நெவர் ஃபெயில்டு இன் ப்ரிலிமினரி எக்ஸாம். 5 ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்கேன், 5 ப்ரிலிம்ஸ்லேயும் ஃபெயில் ஆனதில்லை. 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். யூ கெட்டிங் திஸ் பாயிண்ட். அண்ட் மோர் தென் 270 PSIRல கன்சிஸ்டண்ட்டாக வாங்கியிருக்கேன். அண்ட் மோர் தென் நான் 2016 ஐ கிளியர்டு வாட், மெயின்ஸ் எக்ஸாம். அந்த வருஷம் டாப்பர் டீனா டாபி, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீனா டாபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அட்டம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனில் வச்சு ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் ரேங்க் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்டை வச்சு வாங்கினேன். அவங்களுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் மார்க்கை விட என் மார்க் ஜாஸ்தி வித் ரெஸ்பெக்ட் டு வாட், பொலிட்டிக்கல். ஸோ ஐ ஹாவ் வாட் பீட்டன் த டாப்பர்ஸ்ட் மார்க். இதுதான் என்னுடைய கிரெடிபிலிட்டி. அதுக்கு வேறு எதுவும் கிடையாது என் கிரெடிபிலிட்டி. அண்ட் ஐ ஹாவ் அ MA from South Asian University, SARC, okay, with respect to PSIR, Political Science and International Relations. This is with respect to my credibility. சரியா? And it's up to you to decide. And then, whether you can opt for PSIR or not. ஏன் ஆப்ட் பண்ணலாங்கிற காரணம், யாரெல்லாம் PSIR பக்கம் தலை வச்சே படுத்துறாதீங்கிறதையும் நான் சொல்லுவேன். அதையும் முதல்ல சொல்லுவேன். சரியா? எஸ். Who should not opt for what? PSIR. Those people who are very, very weak in GS paper don't join PSIR. புரிஞ்சா? எனக்கு GSல நான் படு வீக் சார். எனக்கு குவாலிட்டி பேசிக்ஸே தெரியாது, ஹிஸ்ட்ரி பேசிக்ஸே தெரியாது, எக்கனாமிக்ஸ் பேசிக்ஸே தெரியாது, என்கிட்ட வராதிங்க. புரிஞ்சா? ஏன்னா ஒரு பேசிக், ஏன்னா இது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது என்னது, ஆப்ஷனல் சப்ஜெக்ட். நான் அட்வான்ஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் உங்களுக்கு காந்தினா யாருமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, நான் காந்தியன் ஃபிலாசபி காந்தியிசம் எடுக்க முடியாது. உங்களுக்கு காந்தி பற்றின ஒரு அடிப்படை நாலேஜ் இருக்கணும். யூ கெட்டிங் இட்? அது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்கள்ல, பேசிக்கா பிபின் சந்திரா எல்லாம் ஸ்பெக்ட்ரம், அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். புரிஞ்சா? என் ராயா, இவரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை ஃபோன் பண்ணாரு, சோஷியலிஸ்ட் ஆர்கனைசேஷன், அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இருந்தாலொழிய என் கிளாஸ் உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், இதாக இருக்கும். இல்லைனா இட் வில் பி டூ ஹெவி ஃபார் யூ. டூ ஹெவின்னா என்னது, என்னடா இவர் அட்வான்ஸ் லெவலில் பேசிட்டு போயிட்டே இருக்காரு, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்கிற ஒரு ஃபீல் வந்து. ஸோ ரொம்ப வீக் ஜிஎஸ்ல. நான் எல்லாமே எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜிஎஸ்ல அப்படின்னா தயவுசெய்து PSIR ஜாயின் பண்ணாதீங்க. முதல்ல GS படிங்க, அப்புறம் PSIR ஜாயின். புரிஞ்சா? நம்பர் 1. ரெண்டாவது, தோஸ் பீப்புள் ஹூ ஹாவ் வெரி வெரி புவர் ரைட்டிங் ஸ்கில். எனக்கு எழுதவே வராது சார், என்னால் எழுதவே முடியாது, எனக்கு லாங்குவேஜே இல்லை அப்படிங்கிறவங்களும் PSIR ஆப்ஷனில் எடுக்கக்கூடாது. ஏன்னா PSIR அப்படிங்கிறது PSIR மட்டும் இல்லை, PSIR, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, ஃபிலாசபி, இந்த மாதிரி சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே என்ன வேணும், ரைட்டிங் ஸ்கில். ஜியாகிரபிக்கு ரைட்டிங் ஸ்கில் தேவையில்லை. ஏன்? டெக்னிக்கல் சப்ஜெக்ட். சவுத் வெஸ்ட் மான்சூன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். நீங்கள் வேறு மாதிரி நான் வேறு மாதிரி எல்லாம் எழுத முடியாது. புரியுதா? ப்ரெஷர் பெல்ட் தான், ப்ரெஷர் பெல்ட் தான், படிக்கிறது தான் எழுத முடியும். ஆனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து என்னது, பெர்ஸ்பெக்டிவ் ஓரியன்டட். புரியுதா? எல்லா சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்டுமே என்னது, பெர்ஸ்பெக்டிவ் ஓரியன்டட். வார்த்தை விளையாட்டு. கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன இருக்கணும், ஓரளவுக்கு இருக்கும். சார் என்கிட்ட நான் கம்யூனிகேஷன் ஸ்கில் எனக்கு இல்லை, நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன், உங்கள் கிளாஸ் வந்தால் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன் அப்படின்னா வரலாம். எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான எந்த எஃபர்ட்டும் நான் எடுக்க மாட்டேன், ஆனால் நான் பாஸ் ஆகிடணும்னா என்கிட்ட வராதிங்க. சரியா? அதை நான் சொல்லிடுறேன். ஏன் நான் சொல்கிறேன், when I went to Delhi for my UPSC preparation, I cannot speak one word or one line in English fluent. ஆனால் நான் PSIR that கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ அதனால் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் வாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லைன்னா வராதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன ரெண்டுமே
இந்த ரெண்டும் லேக்கிங்னா நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனவே குக் பண்ணிடலாம். புரிஞ்சா? எனக்கு என்ன இல்லை, ஜிஎஸ்லாம் நான் ரொம்ப வீக்கு, எனக்கு ரைட்டிங் ஸ்கில் இல்லை, அதை டெவலப்பும் பண்ணிக்க மாட்டேன். நான் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன்னாலும் பிஎஸ்சிஆர் ஜாயின் பண்ணாதே. நியூஸ் பேப்பர் கட்டாயம் படித்தான். நான் நியூஸ் பேப்பர்லாம் படிக்க மாட்டேன் சார், ஆனால் பிஎஸ்சிஆர் ஜாயின் பண்ணிட்டு என்னை எப்படியே பாஸ் பண்ணி விட்ருங்க, என்னால் முடியாதுப்பா, எனக்கு அந்த ஸ்கில் இல்லை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு. நியூஸ் பேப்பர் படித்தாலொழியே என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரியா? அப்புறம் உங்களுக்கு அது நியூஸ் பேப்பர் படிக்கலன்னு இந்த எக்ஸாமையும் கிராக் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா, பிஎஸ்ஐஆர் ஜாயின் பண்ணலாமா வேணாமாங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் யூபிஎஸ்சியை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறக்கே இதான் யாஸ்டிக்கு. புரியுதா? நான் ஜிஎஸ்ல வீக்கி இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன், ரைட்டிங் ஸ்கில்லில் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன், நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன், இனிமேலும் படிக்க மாட்டேன்னா நீங்கள் பிஎஸ்ஐஆர் மட்டும் ஜாயின் பண்ணுறதை பற்றி யோசிக்க தேவையில்லை, யூபிஎஸ்சி கன்டினியூ பண்ணுமானே யோசிங்கிற. யூ கெட்டிங் இட்? ஸோ இதுதான் எனக்கு விஷயம். யூ கெட்டிங் இட்? கேன் a non-political science person opt for PSIR? Yes, you can. தைரியமாக ஆப்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஐ எம் அ லிவிங் ப்ரூஃப். எனக்கு எந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்டும் கிடையாது, ஆனால் நான் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? எப்படி சார் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் எக்ஸாம் எழுதிட்டு படித்தது. புரிஞ்சா? எனக்கு யூபிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பித்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிடிச்சி தான் நான் என்ன பண்ணேன், எம்ஏ ஜாயின் பண்ணணும். தவிர எம்ஏ முடிச்சுட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு வரல. யூ கெட்டிங் இட்? ஸோ அதனால் பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க படிக்கலாமா? கட்டாயம் படிக்கலாம். ஐ எம் அ லிவிங் ப்ரூஃப். ஐ கேன் வாட் எவர் கிவ் யூ கேரண்டி ஃபார். சரியா? இதுதான் விஷயம். வாட் டு, இப்போ நீங்கள் பிஎஸ்ஐஆர் ஜாயின் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என் கிளாஸ்லேருந்து என்னென்ன எதிர்பார்க்கலாம், என்னென்ன எதிர்பார்க்கக்கூடாது உடச்சி சொல்லிடு. ஐ டோன்ட் செட் வாட் எக்ஸ்பெக்டேஷன் ஹை. ஓகே? அண்டர் எக்ஸ்பெக்டேஷனை குறைவாக வச்சுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓவராக இருந்தால் பெட்டர். ஓவராக வாயில் சொல்லிட்டு பண்ணலேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பிரச்சனை. என்னென்ன முடியும், என்னென்ன முடியாது உடச்சி சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் ஜாயின் பண்ணுங்க, இல்லைனா விட்டு. சரியா? நம்பர் 1, just by joining my PSIR course, don't think you can become a political expert. Don't think you can become a political intellectual. Don't think you can go and give an interview in NDTV. இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. என்னுடைய கமிட்மெண்ட் சிலபஸ் ஓரியன்ட், எக்ஸாம் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன். என்னுடைய கிளாஸ் எல்லாமே எப்படி தான் இருக்குன்னா, உங்களை எப்படி 270 மார்க்குக்கு மேலே வாங்க வைக்கிறது, அந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான் கிளாஸ் போகும். கிளாஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அ நாலேஜ் கெய்னிங் எக்ஸசைஸ். சரியா? நான் பொலிட்டிக்கல் விசார்டாக மாறிடுவேன். பிஎஸ்ஐஆர் 6 மாதம் கோர்ஸை முடிச்சேன்னா நான் பொலிட்டிக்கல் விசார்ட். ஓகே, நாளைக்கு நான் யார் மோதிக்கே ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணி கொடுப்பேன், அந்த நினைப்புலலாம் வந்தீங்கன்னா வராதிங்க. அதெல்லாம் முடியாது. சரியா? என்ன பண்ண முடியும்? இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இந்த எக்ஸாமில் 270 மார்க்குக்கு மேலே வாங்க வைக்க முடியும் என்னால். அதுதான் பண்ண முடியும். ஸோ வாட் ஐ வில் கிவ், எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ கடிவாளம் போட்ட மாதிரி எக்ஸாமினுடைய ப்ரிப்ரேஷனில் தான் போவோம். எக்ஸாமுக்கு தேவையான நாலேஜை தான் நான் கொடுப்பேன். நாலேஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாததெல்லாம் இருக்காது. இட் வில் பி சிலபஸ் ஓரியன்ட், எக்ஸாம் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன். சரியா? நம்பர் 1, ரெகுலர் டெஸ்ட் வில் பி தேர். எனக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு பயம் சார், நான் எழுதி தரமாட்டேன் சார் அப்படின்னாலும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் லூசர் நீங்கள் தான். எழுதி தரலைன்னா நான் ஸ்கூல் மாதிரி என்ன பண்ண மாட்டேன், ஒருத்தர் பிடிச்சி ஏன் எழுதி தரலன்னெலாம் கேட்க மாட்டேன். இட் இஸ் நாட் அ ஸ்கூல். Okay, and what I am doing is also not teaching. I am going to give you a coaching. கோச்சிங்க்கும் டீச்சிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோச்சிங் பண்ண போகிறோம், டீச்சிங் இல்லை. புரியுதா? அப்போ இது என்னது? நீங்கள் எழுதி தரல, நான் இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு கொஷின் கொடுப்பேன், எழுதுங்கன்னு. நீங்கள் அதை ஆன்சராக அப்போ எழுதி எனக்கு கொடுத்தா நான் கரெக்ட் பண்ணி கொடுப்பேன், ஜெனியூனான ஒப்பீனியன் கமெண்ட் கொடுப்பேன். எழுதி கொடுக்கலைன்னா ஏன் எழுதி கொடுக்கல, எழுதி கொடு அப்படின்னு நின்று ஒரு நாள் நான் கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். அதுக்கு டைம் இருக்காது. புரிஞ்சா? நீங்கள் தான் என்ன பெட்டராக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஆனால் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கேரண்டீடாக தருவேன். புரிஞ்சா? நீங்கள் தான் என்ன, யூ ஹவ் டு மேக் மோஸ்ட் யூஸ் அவுட் ஆஃப் மீ. ஐ வில் நாட் கம் அண்ட் ஆஸ்க் யூ லைக் வாட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வில் ஆஸ்க். ஏன் அசைன்மெண்ட் எழுதலை, ஏன் இதை பண்ணல, அதை பண்ணல, ஏன் கிளாஸுக்கு வரல. கிளாஸ் இந்த டைம் 6 to 8:30னா 6 o'clock கிளாஸ் ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆயிடும். புரிஞ்சா? நீங்கள் வரலைன்னா வெயிட்லாம் இருக்காது, கிளாஸ் பட்டில் போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் என் கிளாஸ் எப்படி போகும். ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வீக்கெண்ட் லாட்டின் தான் சொல்லிடுறேன்.
கிளாஸ் ஒரு அரை மணி நேரம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் வில் பி ஹெல்ப் ஃபார் யூ. இட் வில் பி Greek அண்ட் Latin. அதனால் நீங்கள் தான் ரிஜிடாக கரெக்டான டைமுக்கு வந்துடணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெனியூனான ரீசனுக்காக நீங்கள் கிளாஸை மிஸ் பண்ணீங்கன்னா அன்னைக்கு மட்டும் ரெக்கார்டிங் நாத்தாது. திரும்ப நான் சொல்லிடுறேன், அது ஜெனியூனாக இருந்தா. என்னைக்கா ஒரு நாள் ரிப்பீட்டேஷன் திரும்ப திரும்ப இருந்ததுன்னா ஐ ஒன்ட் என்கரேஜ். மிஸ் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஸோ ப்ராப்பர் டெஸ்ட் இருக்கும், மைக்ரோ டெஸ்ட் இருக்கும். அப்பப்போ மைக்ரோ டெஸ்ட்னா என்ன, ஒரு டாபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்னா பிளாட்டோ அரிஸ்டாட்டல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு ½ அன் ஹவர் டெஸ்ட். அதுக்கப்புறம் மெக்கியாவெல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட். அதுக்கப்புறம் ஹாப்ஸ், லாக், ரூசோ, பென்தம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட். இந்த மாதிரி என்ன இருக்கும், அங்கங்கே மைக்ரோ லெவல் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஒரு பார்ட் ஏ ஆஃப் பேப்பர் 1 முடிச்சதுக்கப்புறம் என்டையராக என்ன இருக்கும், ஒரு சிங்கிள் ஃபுல் அண்ட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். இப்படி தான் இருக்கும். ப்ராப்பர் அசஸ்மெண்ட் இருக்கும். டெஸ்ட் முடிஞ்ச உடனே டிஸ்கஷன். வெறும் டெஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே போகாது. டெஸ்ட் முடிஞ்ச உடனே இப்போ ½ அன் ஹவர் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அடுத்த ½ அன் ஹவர் என்ன இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும். நான் லைவாக உங்கள் கூட உட்காந்து உங்களுக்கு ஆன்சர் எழுதி காட்டுவேன். புரிஞ்சா? ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு லைவாக நான் என்னோட ஸ்க்ரீனை ப்ரெசென்ட் பண்ணிட்டு என்னோட டேப்பில் நானும் என்ன பண்ணுவேன், ஆன்சர் எழுதுவேன். நான் ஆன்சர் எழுதும்போது என்னோட மைண்ட் செட் உங்களுக்கு புரியும். நான் எப்படி அந்த கொஸ்டினை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், எப்படி நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர் எழுதுறேன், எப்படி இன்ட்ரடக்ஷன் ஃப்ரேம் பண்ணுறேன், பாடி எப்படி பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுதான் விஷயம். யூ கெட்டிங் இட்? ஸோ திரும்ப சொல்கிறேன், நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக கிளாஸ் ஜாயின் பண்ணாதீங்க. ஆனால் என் கிளாஸ் ஜாயின் பண்ணி யூபிஎஸ்சி படிச்சிங்கன்னாவே நீங்கள் நாலேஜபிள் பர்சனாக தான் இருப்பீங்க. நாலேஜை பின்னாடி ஓட வேண்டாம். யூபிஎஸ்சிக்கு ப்ராப்பராக சிலபஸை கவர் பண்ணிங்கன்னாவே யூ வில் பி வாட், நாலேஜபிள் தான். தனியாக நாலேஜை நோக்கி ஓட தேவை இல்லை. And remember, it will be a 6 months course. Don't expect me to finish course in 3 months, just like wherever you find. N number of academies are there. 3 மாசத்துல 2.5 மாசத்துல கோர்ஸ் முடிக்கிறேன் அப்படியெல்லாம் முடிச்சா உங்களை ஏமாத்தலாமோ தவிர ரியலாக முடிக்க முடியாது. புரிஞ்சா? என்கிட்ட வந்தீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். வாரத்தில் 3 நாள் கிளாஸ் இருக்கும். 2லேருந்து 2.5 மணி நேரம் ஒரு கிளாஸ் இருக்கும். சரியா? அண்ட் இட் வில் கோ ஆன் ஃபார் வாட், 6. It is a 6 months course. Before 6 months, I cannot complete the syllabus. கேரண்டியாக சொல்லுவேன். யாராச்சுக்கு 4 மாதத்தில் சிலபஸ் முடிக்கணும்னா என்ன சூஸ் பண்ணாதீங்க, என்னால் முடியாது. ஏன்னா நான் டீட்டெயில்டாக தான் எடுப்பேன். சரியா? இதுதான் விஷயம். This is what you can expect from my classes. And then it is up to what you to decide whether you are opting for PSAR. And classes will be starting from Saturday. Saturday will be the introduction. First class. சரியா? So if you decide, you can join the class. You are getting it? You have some fair idea? Any doubt about it? Doubt na கேட்டுருங்க. Any doubt you can ask me with respect to what optional PSIR பற்றி என்ன டவுட்னாலும் கேட்டுருங்க. கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நோ டவுட், அதுக்கப்புறம் என்டர்டெயின்லாம் பண்ணவே கூடாது. அதான் கேட்க. ஏதாவது சப்ஜெக்ட் கூட நான் கம்பேர் பண்ணுறேன், எனக்கு இந்த 2 சப்ஜெக்ட் எடுக்கலாமான்னு இருக்கேன், ஜியாகிரஃபி, PSIR இந்த மாதிரி டவுட் இருக்கு, ஏதாவது அவுட் பண்ணலாம், இந்த மாதிரி என்ன கம்பேரிசன்னாலும் யூ கேன் ஆஸ்க். எஸ், I mean it's like without what classes, only mentorship. Yeah, we can. But mentorship பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா மென்டர்ஷிப் நடக்கும். மென்டர்ஷிப்பில் வந்து டீச்சிங் நடக்கக்கூடாது. யூ ஆர் கெட்டிங் இட்? மென்டர்ஷிப்பாக இருக்கணும். மென்டர்ஷிப்ங்கிற பேரில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே நம்ம டீச் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஆல்ரெடி இஃப் யூ ஹேவ் கண்டென்ட் யூ ஹேவ் டெவலப். அதான் மென்டர்ஷிப்போட வேலை என்னன்னா, இஃப் யூ ஆர் நாட் டியூன்ட் ஐ வில் டியூன் யூ, இஃப் யூ ஆர் ஆல்ரெடி டியூன்ட் ஐ வில் ஃபைன் டியூன் யூ. புரிஞ்சா? அதான் மென்டர்ஷிப்போட வேலை. ஸோ தட் வீ கேன் மென்டர்ஷிப் ஃபார் PSIR. யா தட் கேன் பிட் ஆல்ரெடி கோயிங் ஆன் ஃபார் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ். சார் தான் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி மென்டரிங் போயிட்டு இருக்கு. ஸோ தட் ஆல்சோ யூ. எஸ், ஏதாவது டவுட்? PSIR எதுவும் டவுட் இல்லையா? ஸோ வைண்ட் அப் பண்ணிடலாமா? ரைட். சிலபஸில் ஏதாவது டவுட், எனிதிங், எதில் டவுட்னாலும் கேட்டுருங்க. PSIR டைனமிக், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். லைக் வாட், ஸ்டாட்டிக் பார்ட் ஒரு 40னா 60 பார்ட் வந்து என்னது, டைனமிக்.
நோ, இட்ஸ் நாட் கரண்ட். லிசன் வெரி கரெக்ட். இதான் விஷயம். இப்போ மார்க்சிசம் இருக்கு. மார்க்சிசம் அப்படிங்கிற ஐடியாலஜி பிலாசபி மாற போகிறது இல்லை. அது அதே தான். ஆனால் மார்க்சிஸ்ட் வியூவை கிரிட்டிசைஸ் பண்ணி இப்போ யாராச்சும் ஒரு புக் எழுதியிருப்பாங்க, புரிஞ்சா? அந்த புக்கை இப்போ கோட் பண்ணி நம்ம கிரிட்டிசிசம் டு மார்க்சிஸ்ட் தியரியில் ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. ஆனால் அந்த 5 பாயிண்ட்டவே எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மார்க் தான் கிடைக்கும். ஒரு ½ மார்க் எப்படி எக்ஸ்ட்ரா வாங்குறது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த யாராவது ஒரு கமெண்டேட்டர், யாராவது ஒரு ஸ்காலர் ஒரு புக்கு மார்க்சிசம் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த புக்கு பேர், அந்த ஆத்தர் பேர், இந்த புக்கில் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணும்போது வெயிட்டேஜ், அப்போ ஒரு ½ மார்க் 1 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். அதுதான் 250க்கும் 280க்குமான டிஃப்ரென்ஸ். அந்த 250 280 எப்படி ஆக்குறது? நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸை ஸ்டாட்டிக்காகவும் படிக்க முடியும். ஸ்டாட்டிக்காக படிச்சு எழுதும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும்? 250. அதை டைனமிக்காக மாற்றும் போது உங்களுக்கு என்ன ஆகுது? 280. இப்போ என்னன்னா, எத்தனை புக்கு நீங்கள் படிக்க முடியும்? இந்த மாதிரி யார் எங்கே புக்கு படிக்கிறா, இது என்ன எப்படி நீங்கள் படிக்க முடியும்? அது உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேர்டனாக இருக்கும். அதுதான் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்கிற கஷ்டம். எந்த புக்கு யார் எழுதுனா, எங்கே, என்ன சோர்ஸ், இதைத்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் எழுது. ஸோ டீச் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக டீச்சர் தான் எதை விட ஜாஸ்தியாக படிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட ஆஸ்பிரன்ஸோட அதிகமாக படிக்க வேண்டியது யார்? டீச்சர்ஸ். புரிஞ்சா? நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இப்போ அந்த ஒரு புக்கு இருக்குல்ல, அந்த புக்கு திடீர்னு இப்போ ஹிந்து பேப்பரில் லிட்ரரி ரிவ்யூன்னு வரும், பார்த்துருக்கீங்களா? இந்து நியூஸ் பேப்பரில் வாரத்தில் ஒரு நாள் லிட்ரரி ரிவ்யூன்னு வரும். ஏதாவது பொலிட்டிக்கல் புக் ஏதாவது அதை பற்றின ரிவ்யூ வச்சுட்டு வைங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த புக்கு ஃபுல்லாக படிக்குமா, வில் டேக் த புக், வில் ரீட் த ப்ரிஃபேஸ் ஆஃப் த புக். அந்த ப்ரிஃபேஸ் ஆஃப் த புக் படித்தாவே உள்ளுக்குள்ளே என்ன எசன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த புக்கை எந்த பார்ட் ஆஃப் நம்ம சிலபஸில் எங்கே கோட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி அந்த புக்கில் ஒரு சில பேஜஸை மட்டும் படித்து என்டையர் புக்கவே படித்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் அந்த புக்கவே ஃபுல்லாக படித்த மாதிரி நீங்கள் பேப்பரில் எழுதணும். அதுதான் சொல்கிறேன், இது ஃபுல்லாக வார்த்தை விளையாட்டு. இட்ஸ் ஃபுல் ஆஃப் வாட்? ரைட்டிங் தான், அந்த ஸ்கில் தான். அதைத்தான் சொல்லிக் கொடு. அதான் நான் சொல்கிறேன், நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான நாலேஜ் அதைத்தான் தருவேன். அதை தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுல்ல? கரண்ட் அஃபேர்ஸ்னா பேப்பரில் வர்ற கரண்ட் அஃபேர்ஸ் அது ஈஸி. அது உங்களுக்கு 2 பேப்பர்லையுமே பார்ட் இருக்குல்ல, அது ஜிஎஸ், அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அதை எப்படி ஒரு தியரி கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லிங்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். அந்த லிங்கேஜ் தான் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். அதுதான் மார்க் ஆஃப் எச் பார்ட். You're getting it? Yes. So we'll wind up here. See you in water. Next class.